வணங்குறோம் கர்த்தாவே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே, வானமும் சிங்காசனம் பூமி பாதபடி என்று சொன்ன தேவனே, உம்மை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீதிபரரே, மகா நீதிபரரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, சத்திய தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். வணங்குற ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேவனே, நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, உம்மை சோதரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், வணங்குகிறோம் கர்த்தாவே. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, ஆண்டவரே, உம்மை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, கண்மலையான கிறிஸ்துவே, உம்மை சோதரிக்கிறோம். வெண்கல சர்பமே, உம்மை சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை சோதரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, போற்றுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, பரலோக மன்னாவே, உம்மை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உலகத்தை பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, உம்மை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஈசனமான பாவிகளை ரட்சிக்கும்படியாய் ஆண்டவரே, ஒன்றுக்கும் தகுதியில்லாத இருந்த எங்களை உடையான சேற்றிலிருந்து தூக்குன தேவனே, உம்மை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களோட பாவங்கள், ஆண்டவரே, எங்களோட அக்கிரமங்கள், எங்களோட சாபங்கள் எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொண்டவரே, உம்மை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மறிக்க வேண்டிய இடத்துல, ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே அடிக்கப்பட வேண்டிய இடத்துல, ஆண்டவரே, எங்களுக்காய் பலியான தேவனே, எங்களுக்காய் நொறுக்கப்பட்டீரே, எங்களுக்காய் கிழிக்கப்பட்டீரே. எங்கள் பாவ உபகாரியே, எங்கள் ஜீவ ஆண்டவரே, எங்கள் ஜீவ தேவனே, உம்மை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே எங்களை சுத்திகரித்தவரே, ஆண்டவரே, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து எங்களை ரட்சித்தவரே, எங்களை காப்பாற்றின தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம் கர்த்தாவே. உடைய விலையேற பெற்ற கிருபையினாலே எங்களை சேர்த்து கொண்டீரே, உம்முடைய அநாதி ஸ்நேகத்தினாலே எங்களை இழுத்து கொண்டவரே, ஆண்டவரே, சத்திய ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சகல சத்தியத்துக்குள் எங்களை நடத்துகிறவரே, உம்மை சோதரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, பவுலின் தேவனே, தீர்க்கதரிசி பிரணாமின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுடைய மனவாளரே, உம்மை சோதரிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேவனே, இந்த ஆராதனைக்கு என்று எங்களை தகுதிப்படுத்து கர்த்தாவே. இந்த ஆராதனைக்கு என்று எங்களை பரிசுத்தப்படுத்து கர்த்தாவே. எங்கள் குற்ற குறைகள், பாவங்கள், அவிசுவாசம் எல்லா காரியங்களும் எடுத்து போட்டு தேவன் தாமே உடைய பரிசுத்தாவினால் எங்களை வழிநடத்து ராஜா. ஆண்டவரே, பாடல் பாடுற ஒவ்வொரு ஆசீர்வாதம், ஆண்டவரே, ஒவ்வொரு பாடலையும் தேவன் தாமே பெரியப்படும்படியாக உதவி செய்யுங்க கர்த்தாவே. தேவனே, எங்கள் ஆராதனை நீர் மகிமைப்படு ராஜா. தேவனே, உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உம்மை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உம்மை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேவனே, உமக்கு நன்றி ராஜா. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாததான், உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாததான். நீங்க இல்லாம வாழ முடியாதயா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதயா. இயேசுவே, என் எஜமானனே, இயேசுவே, என் துணையாளரே. இயேசுவே, என் எஜமானனே, இயேசுவே, என் துணையாளரே.
பாடலே நீங்க இல்லாம வாழ முடியாதையா. சும்மாகவே தேவனே நீர் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நல்லவர்கள் சொல்லிக்கொள்ள எங்களுக்குள்ள ஒன்றுமில்லை கத்தா. பெருமை பாராட்ட எங்களால் ஒன்றுமில்லை கத்தா. ஆண்டவரே உங்களுடைய தயவுனால் உங்களுடைய விலையேற பெற்ற கிருபையினால் எங்களை கொண்டு வந்து ரட்சித்தீர் கத்தா. அதற்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. எப்போதும் எங்கள் வாழ்க்கையில் நீ இருப்பதற்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேவனே நன்றி ராஜா. சுகத்தோட பலத்தோடு ஆண்டவரே உங்களுடைய ஆராதனையில எங்களை கொண்டு வந்து சேர்த்ததுக்காக நன்றி ராஜா. தேவனே உமக்கு நன்றி ராஜா. கர்த்தாவே நன்றி. இந்த ஆராதனை முழுமையாய் தொடக்கமாய் ஜெபிக்கும்படியாய் சங்கீதா சிஸ்டருக்கு ஆனாலும் கூட கர்த்தாவே நாங்கள் அந்தாவே பெற்றுக்கொண்டு ஜனங்களாய் இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நாங்களும் அப்படியாய் ஆண்டவரே சிந்திக்க தேவனை உதவி செய்வோம் ஐயா. ஆண்டவரே சீக்கிரமாய் ஆண்டவரே ஜனங்கள் புரிதமாய் ஆண்டவரே இதோ வார்த்தை பேசுகிற சகோதரி மறுத்து நீர் இதோ வார்த்தை கேட்கின்ற இந்த பகுதி முழுவதும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே உங்களை விட்டுக்கள் இருக்கும் என்றால் கர்த்தராகிய இயேசு நாமத்தினால இதோ ஒரு சபைக்கு கொண்டு வருமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நான் உண்மை உத்தமத்தோடு கூட பாட ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கேட்க அதனுடைய நாங்கள் ஜீவிக்க ஜெபிக்கிறோம் ஐயா. தொடக்கம் முதல் முடிவு மட்டுமா எங்களோட கூட இருந்தாரு மீட்டும் ரட்சிகரமாகி ஒழித்தது இயேசு நாமத்தில் ஜெபி நல்லக்கூடாது. ஆமென் ஆமென். ஜெபித்த சகோதரிய தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு சில பாடலை பாடி தேவ நாமத்தை உயர்த்துவோம், உற்சாகத்தோடு பாடுவோம். நம்ம பாடல் புத்தகத்தில் 151 பக்கம் தேவ கிருபை என்றும் உள்ளது என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நம்ம பாடுவோம். தேவன் நமக்கு செய்த நன்மைக்காக. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோர். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோர். நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது.
நிச்சயமாகவே பாதுகாத்தார், நடத்தினார், முன் சென்றார். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதிங்கள், நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அதே கிருபைநாதர் தேவனாய் இருக்கிறார். நிச்சயமா ஒவ்வொரு உற்சாகத்தோடு பாடி நீங்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே உற்சாகத்தோடு நம்ம உணர் பாடலை பாடுவோம். இருபத்தஞ்சு பக்கம் பாடல் புத்தகத்தில் உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது என்ற பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே. சொல்லுங்க, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே, ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த
அதிகமாகவே தேவனே உடைய வெளியேற பெற்ற கிருபை ஆண்டவரே, வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே எங்களை கழுவினீர் ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கு உங்களுடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து நிறுத்தினீர், அதற்காக நன்றி ராஜா. நிச்சயமாகவே தேவனுடைய கிருபை தான். இன்னைக்கு உலகத்துக்கு அந்த கிருபை இல்லை, மனவாட்டிக்கு மாத்திரம், நமக்கு மாத்திரம் கிருபையின் காலமாய் தேவன் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக பாடி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். தீர்க்கதரிசி கூட இப்படியா சொல்லுகிறார், தேவனாய் இருக்கும் தனது ஸ்தானத்தை கடந்து மனுஷர் அவரை போல் ஆகும்படி அவர் மனுஷரானார். ஓ, அவர் கிருபையினால் நான் அவர் ஆகும்படி அவர் நானாக ஆனார். ஆமென். நிச்சயமாகவே நம்மளோட ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கொண்டார், அவரோட பரிசுத்த ஸ்தானத்தை நமக்கு தந்தார். பாடி ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. சாட்சி நேரமாக இருக்கிறது. யாருன்னா சாட்சி சொல்வீங்களா? சகோதரர், தேவன் செய்த நன்மைக்காக சாட்சி யாருன்னா சொல்றீங்களா? யாராக இருந்தாலும் சிறு பிள்ளை இருந்தாலும் வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மையை சாட்சி சொல்லுங்க, தேவன் சந்தோஷப்படுவார். சரி, நம்ம ஒரு வேதத்தில் ஒரு அதிகாரத்தை வாசிப்போம். சங்கீத புஸ்தகத்தை வாசிக்கும்படியாய் ஐசக் சகோதரரை நம்ம முன்னாடியாக சங்கீத புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் சகோதரர் வாசிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். சங்கீதம் அதிகாரம் 10, பேஜ் நம்பர் 675. பழைய ஏற்பாட்டில் 675 பேஜ் நம்பர். கர்த்தாவே, ஏன் தூரத்தில் இருக்கிறீர்? ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? துன்மார்க்கன் தன் பெருமையினாலே சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. அவன் வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகள். உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாயிருக்கிறது. தன் எதிராளிகள் எல்லோரும் மேலும் சீறுகிறான். நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுவதில்லை என்று தன் இதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் கீழ் தீவனையும் அக்கிரமும் உண்டு. திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தை போல மறைவில் பதவியிருக்கிறான். ஏழையை பிடிக்க பதவியிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்துக் கொள்கிறான். திக்கற்றவர்கள் தன் பலவான் கையில் விழும்படி அவன் பதுங்கி கிடக்கிறான். தேவன் அதை மறந்தார் என்றும் அவன் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காண மாட்டார் என்றும் தன் இதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இதயத்தில் சொல்லிக் கொள்வானானே. உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீர்களே, நீ பதிலளிப்பே. ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புரவாக்கினான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய. துன்மார்க்கனும் பொல்லாதவனுமாயிருக்கனுடைய புயத்தை நிறுத்திவிடும். அவனுடைய ஆகாமையும் காணாமற் போகும் மட்டும் அதை தேடி விசாரியும். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டவர்கள் அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். தேவரே, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்யும் சேவைகளை கேட்க வேண்டும். வாசித்த சகோதரி தேவன் தாமே ஆசீர்வதிப்பாரா.
நாம் நின்ற வண்ணமாய் ஒன்று பிரியும் பாடும்போது நாம் மெய்ப்பரை முன்னாடி அழைக்கும். Only mainly, only mainly, all things are possible. Only mainly, Namiduve, யாவும் கைகூடிடும் நாமேடுவே. உண்மையாகவே நம் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே உங்கள் சமூகத்தில் வருவதற்கு நாங்கள் எவ்வளவு தகுதியுள்ள சொந்தங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, மரித்தோர் தங்களை மரித்தோரை அடக்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்களோ ஆண்டவரே உங்களுடைய விலையேற பெற்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். என்னுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாவற்றையும் மறந்திருக்கிற தேவனையா ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? ஆண்டவரே, ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் மாத்திரமே இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எப்போதும் எங்களுக்கு தேவனாய் இருக்கிறீர். நீர் ஒருவர் மாத்திரமே எங்களுக்கு தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாட்டில் ஜனங்கள் ஆண்டவரே கண்மூடித்தனமாக தேவன் யார் என்பதை தெரியாமல் இயேசு என்ற ஒரே ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு ஆராய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீர் யார் என்பதை திருநீக்கி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கர்த்தாவே ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி எங்களுக்கு எல்லா ரகசியங்களையும் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்து விட்டீர் ஆண்டவரே. நாங்கள் எவ்வளவு ஸ்லாக்கியம் பெற்ற ஜனங்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குறைகள், குற்றங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்து ஒரு கர்த்தா வெளியேறப்பெற்ற வார்த்தையை எங்களுக்கு வரும்போது அதை நாங்கள் அசட்டியாய் எண்ணாதபடிக்கு நாங்கள் பயபக்தியோடு ஆண்டவரே அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசத்திலும் கேட்டு ஆண்டவரே எங்கள் ஜீவியத்தில் நாங்கள் ஆண்டவரே அதை நாங்கள் பிரதிபலிக்க எங்களுக்கு நீர் சகாயம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களிடத்தில் வார்த்தை எங்களிடத்தில் வருவதற்கு ஆண்டவரே எங்களிடத்தில் அவிசுவாசங்கள், பாவ காரியங்கள் எதுவாக இருக்கும் என்றால் அது இப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்கள் கர்த்தாவை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அதை அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, அறிக்கையின் பேரில் இருக்கிற தேவன் எங்கள் காணிக்கைகளையும் எங்கள் இருதயங்களையும் எங்கள் ஸ்தோத்திர பலிகளையும் கர்த்தாவே நீர் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை திக்கற்றவர்களா விடேன் என்று சொன்னீர். நான் உங்களை திக்கற்றவர்களா விடேன் என்று சொன்னீர். ஓ சத்தியாவியாகி அவர் உங்களிடத்தில் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார் என்று சொல்லி ஆண்டவரே. எங்களுக்கு சத்தியாவி எங்களுக்கு தேவையாண்டவரே. எங்களுக்கு அந்த பரிசுத்தாவி எங்களுக்கு தேவையாண்டவரே. அந்த பரிசுத்தாவி நீரா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பேசுற தாசனை மறித்து நீர் பேசும் ஆண்டவரே. ஆண்டவரே, பேசுற தாசனை மறித்து நீர் பேசும் ஆண்டவரே. எங்களுக்கு கர்த்தாவே எப்போதும் உடைய வார்த்தை மாத்திரமே எங்களுக்கு பலனாக இருக்கும் ஆண்டவரே. உடைய வார்த்தை மாத்திரமே எங்களுக்கு எல்லா பலவீனத்தையும் எடுத்து போடும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வார்த்தைக்காக எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துக்கிறோம். எங்களை எல்லா கர்த்தாவே பெருமையான காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடும் ஆண்டவரே. கர்த்தா, அநித்தியமான காரியங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்களுக்கு நீங்க போகட்டும் ஆண்டவரே. வந்த சிறியவங்க பெரியவர்களும் மட்டுமே அனைவருக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த அப்பமானது எல்லாருக்கும் கிடைக்க உதவி செய்யும் ஆண்டவரே. அந்த வானத்திலிருந்து வந்து இறங்கின அந்த அப்பத்தை ஆண்டவரே நாங்கள் கர்த்தா மனதார புசிக்க எங்கள் புத்தியை நாங்கள் தெளிவித்துக் கொள்ள தேவன் தான் உதவி செய்யட்டும் ஆண்டவரே. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பேசுகிற சகோதரி மாற்றத்தில் நீர் பேசும். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து சொல்லிக்கிறேன். ஆமென். நாம் நின்று கொண்டிருக்கிற வேளையிலே வார்த்தைக்காக நமக்கு இருக்கிற சகோதரர் டீக்கன் ஆமோஸ் அவர்களை முன்பாக அழைக்கலாம். வசனத்தை வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் பைபிள் எடுத்து மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7
இருக்கிறீங்களா? ஏழாம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, கண்களை மூடுங்க. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, இந்த கால வேலைக்காக கூட நான் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் கொடுத்த கர்த்தாவே, இந்த காலவேளை சமூகத்தை கொண்டு வந்த கால நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பிறந்த நாளை காணவில்லை ஆண்டவரே, விலமதிக்க முடியாத உடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவரே நீர் எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, இந்த காலவேளையிலே எங்கள் மத்தியில் ஏதாவது பாவம் இருக்குமானால் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்துக்கும் ஆண்டவரே தேவனுடைய செய்தியை கொண்டு வருகிற பரிசுத்த ஆவியானவர் தடை செய்யும்படியான ஏதாவது காரியம் இருக்குமானால் ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்களுடைய அக்கிரமங்களை எங்களுக்கு மன்னிக்கும்படி நாங்கள் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எங்களை சுத்தப்படுத்தும். நாங்கள் ஒன்று மற்றவர்கள் என்பதை நாங்கள் அறிந்துள்ளோம் ஆண்டவரே. நாங்கள் ஒன்று மற்றவர்கள் நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. ஆனால் நீர் பரிசுத்தராய், உண்மை உள்ளவராய், நீதிபரராய், இரக்கத்தின் ஊற்றாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே நீ தாமே எங்களை கர்த்தாவே பரிசுத்தராய் நிரப்பும்படியாக இந்த கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தகுதிப்படுத்துங்க தேவனே. இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு மக்களோட பேசும்படியாக ஆண்டவரே அவங்க எந்த நோக்கத்தோடு வந்து அந்த நோக்கத்தை காரியங்களை பெற்றுக்கொண்டு போகும்படியாக இந்த வார்த்தைக்கு முன்பாக நாங்கள் உண்மையை வைக்கிறோம் ஆண்டவரே. தெய்வ ஆவியான தாம் எப்படியா வேண்ட சித்தம் கொண்டு இருக்கிறீரோ அப்படியா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்ம உட்காருவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தில் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட செய்தியின் தளத்திற்கு செய்தியின் தலைப்பிலிருந்து நாம் செய்தியை கொண்டு போகும் வசந்த படிங்க. மத்திய 7ஆம் அதிகாரம் 13ஆம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை யாருக்கு போதிக்கிறார் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு பக்தி உள்ள ஜனங்கள் மத்திய தான் போதிக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் இந்த செய்தியை அந்த மக்களுக்கு பேசிக் கொண்டிருந்தார். அந்த மக்கள் மிகவும் பக்தி உள்ள ஜனங்கள். அவர்கள் பக்தியற்ற ஜனங்களாக அவர் இல்லை, தேவனை தேடாத ஜனங்களா இல்லை, அவர்கள் தேவனை முற்றிலுமாய் தேடின ஒரு ஜனங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் பின்பற்றின ஜனங்கள் தான். அந்த மத்தியில தேவன் சொல்றாரு பாருங்க, சொல்றாரு நம்முடைய ஆண்டவர் இந்த கடுமையான எச்சரிப்பை அவருடைய சந்ததியில் ஜனங்களிடத்திலே கொடுத்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அந்த ஜனங்கள் மிகவும் பக்தி உள்ளவர்கள் தான் இருந்தனர். அவர் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறவர் சிலர் என்றார். ஹல்லேலூயா. இப்போதும் அவர்கள் பக்தி இல்லாதவர்கள் இருந்த காரணத்தினால் அவர் கூறிக்கொண்டிருக்கவில்லை, அவர்கள் மிகவும் பக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் அவர்கள் சபையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கோட்பாடுகள் கொள்கைகளை கட்டப்பட்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் சபையில் கோட்பாடுகளின் ஸ்தாபனங்களின் நம்பிக்கை கொண்டிருந்தனர். தேவனில் விசுவாசமாய் இருந்தபடியினால் அவர்கள் ஒவ்வொரு காரியத்திலும் சரியாய் இருந்தனர் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் வெகு சிலரே உள்ளே பிரவேசிப்பார்கள் என்று அவர் கூறிக்கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. திரும்ப சொல்றாரு, ஒரு மனிதன் நான் சரியா இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு 100% தவறா இருக்க முடியும். நான் கரெக்டா பெர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு தவறா இருக்க முடியும்னு சொல்லி சொல்றாரு. இதுதான் எனக்கு பாத்தீங்கன்னா இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும்னால், அன்னைக்கு மக்கள் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவ்வளோ பக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள். 10 கட்டளைகளை ஃபுல் அண்ட் ஃபாலோ பண்ணவங்க இருந்தால் ஜனங்கள் இருந்தார்கள். இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா தன் சரியாக எல்லாத்திலும் பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லி அந்நாளுக்குரிய செய்தியை அவர்கள் காண தவறினார். ஹல்லேலூயா. அந்நாளுக்குரிய தேவகுமாரனா இயேசு வெளிப்பட்டார் என்பதை அவர்கள் காண தவறினார்கள். ஹல்லேலூயா. அந்த சந்ததியை தேவன் குற்றம் சாட்டினார். ஹல்லேலூயா. அந்த சந்ததி அவ்வளவா எல்லாம் இருந்தார்கள்.
எங்ககிட்ட இது இவ்வளோ கூட்டங்கள் இருக்குது, எங்ககிட்ட பெரிய பெரிய படிப்பாளிகள்லாம் இருக்குது. அதே காரியங்கள் தான் இன்னைக்கு சபைகளும் நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு சபை ஸ்தாபனங்கள் அதை தான் சொல்லுது பாருங்க. சொல்றாரு, எனவே நான் அந்த சந்ததியை இந்த காரணத்துக்காக ஒப்பிடக்கூடுமோ, இந்த காலை வேளையிலே நான் வேப்படுத்து கொண்டிருக்கேன். பாருங்கள், அது யுகத்தின் ஒரு முடிவா இருக்கிறது. எனவே பல்வேறு யுகங்களில் பல்வேறு வகையான முடிவுகளை பல்வேறுபட்டவர்கள் குறிப்பிட்டு கூறிக்கொண்டிருந்தனர். மேலும் அவர்களுக்கு முன்னிருந்தவர்களின் யுகங்களில் அதே காரியம் செய்யப்பட்டு கொண்டது என்பதை அடையாளம் கண்டுகொள்ள தவறி போனார்கள். அல்லேலூயா. ஆபிரகாம் பாருங்க, ஆபிரகாம் எந்த ஒரு பைபிள் காலேஜ் போனதா எங்கேயும் ஒரு வசனமே இல்லை. அல்லேலூயா. அவன் எங்கவா எது பண்ணாலும் அந்த தேவனால் போதிக்கப்படான்னு தெரியாது. ஆனா அவன் முற்றிலுமாக தேவன் அந்நாளுக்குரிய வெளிப்பட்ட தேவன் யார் என்பதை அறிந்திருந்தான். அல்லேலூயா. அவன் மம்ரேயின் சமபூமியில் இருக்கும்போது 3 புருஷர்கள் வராங்க பார்க்கறதுக்கு. அதில் ஏலோகும் யார் என்பதை அவன் சரியா புரிந்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஸ்தாபனங்கள் என்ன சொல்லணும்னா அவர்கள் 3 தேவர்கள், 3 தேவன் அப்படின்னு சொல்லுவோம். அல்லேலூயா. அவர் பாஸ்டர்கிட்ட கேட்ட அந்த 3 பேர் யாருக்குன்னா பிதா குமாரன் பரிசுத்த 3 பேர்கள். அல்லேலூயா. வார்த்தை என்ன பண்றாங்கன்னா தவற ஃபிக்ஸ் பண்றாங்க. அல்லேலூயா. அது பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலுமான ஒரு தவறா இருக்கிறது. அல்லேலூயா. அன்னைக்கு இருந்த ஜனங்கள் பேக் டு அந்த பைபிள் பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் என் நாளை கண்டான் அப்படின்னு சொல்லும் போது வேத வசனத்தை பார்க்காம அன்னைக்கு இருந்த மனிதனுடைய வெளித்தோட்டத்தையே பார்த்து அந்த நாளுக்குரிய செய்தி அவர் மறுதளித்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, உதாரணமாக ஏன் அவர்களால் அன்னைக்குரிய தேவனை ஏற்றுக்கொள்ள முடியும்னா, தேவன் ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்து கிரியை சேருவார் என்பதை மனிதனை ஏற்றுக்கொள்ள முடியலையா? அல்லேலூயா. ரொம்ப அருமையா சொல்ற உதாரணமா பாருங்க, தேவன் அந்த மனிதனில் இருந்தார் என்பதை அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை. அல்லேலூயா. அவர் மனிதனாய் தன்னை எப்படி தன்னை தேவனாக்கி கொள்ள முடியும் என்பதே அவர் ரொம்ப யோசித்துக் கொண்டே இருக்கிறான். சொல்லுது, நீ மனிதனாய் இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி விதமாய் தேவதூஷ் சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறாங்க. அல்லேலூயா. நான் ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பாடுன்றாங்க. நீ ஆபிரகாமின் பிள்ளையா இருந்தா என்ன பண்ணுவோம்னா, நீ பழைய ஏற்பாட்டை பார்த்திருப்ப. அல்லேலூயா. அவன் தேவனை எப்படி அணுகுனான் என்பதை அவங்க காண தவறுனாங்க. சொல்ற பாருங்க, இதுதான் தன்னை தேவனாக்கி கொள்ள முடியும் என்பதை அவர்கள் காண முடியாமல் போனதுக்கான மிகப்பெரிய தடையாக இருந்தது. தேவன் மாடு சரித்தில் எப்படி வாசம் செய்தார் என்பதை அவர்களால் காண முடியாதிருந்தது. எல்லா காலங்களிலும் எல்லா நேரத்திலும் தேவன் எப்போதுமே ஒரு மனிதனில் வாசம் செய்து வருகிறார். மனிதன் தேவனுடைய ஒரு பிரதிநிதியா இருக்கிறாங்க. அல்லேலூயா. தேவன் ஆதியில என்னவா இருந்தாரோ அப்படியேதான் முடிவிலும் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒரு செய்தி கொண்டு வருகிறார். என்னன்னா, வழி ரொம்ப விசாலமா இருக்கிறது கிறிஸ்துவ வாழ்க்கையில கிடையவே கிடையாது. அல்லேலூயா. ஜீவனுக்கு போற வழி எப்படியா இருக்கும்? படிக்கிற வசனத்தை, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். பாருங்க, சொல்றாரு, பாருங்கள், அப்போது ஆபிரகாம் தன்னுடைய கூடாரத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தான் என்றால் அவன் ஒன்றை தெரிந்து கொண்டிருந்தான். அந்த தெரிந்து கொள்ளுதல் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொருவரும் நபருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. தெரிந்து கொள்ளுதல் கிறிஸ்துவர்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்றாரு, ஒவ்வொரு நபருக்கும் முன்பாகவும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு ஆபிரகாம் சரியானதை தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. ஜீவனுக்கு போற வழி என்பதை ஆபிரகாம் சரியாக முன்னறிந்திருந்தான். அல்லேலூயா. பாருங்க, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் ஒவ்வொருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீ சூஸ் பண்றத தேவன் என்ன பண்ணாரு? ஆதாமுக்கு எப்படி கொடுத்தாரோ அதே போல அவர் ஒவ்வொருக்கும் நமக்கு நீங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. லோத்துவும் அவருடைய சகோதரின் மகனும் அவர்களுடைய மேய்ப்பர்களும் நிலங்களை குறித்து வாக்குவாதம் செய்து துவங்கினர். நமக்கு தெரியும், லோத்து விட்டு ஆபிரகாம் மட்டும் லோத்து வெளில வராரு. அங்க சொல்ற பாருங்க, ஆபிரகாம் ஒரு நீதிமானா இருந்தபடியினால் அவரிடத்திலே நமக்குள் வாக்குவாதம் இல்லாதிருக்கட்டும், நீ செல்வதற்கான உன்னோட வழியை தெரிந்து கொள். ஆபிரகாம் சொல்ற லோத்துக்கு, நீ ஒரு வழியை தெரிஞ்சுக்கோ. அல்லேலூயா. அந்த வழியில நீ போ. ஆனா பாருங்க, அந்த நிலைமை ஒவ்வொரு விசுவாசிகளுடைய ஜீவியத்திலும் உண்டாகிறது. அது இந்த காலையிலே உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. நாம் நித்திய ஜீவனுக்கு போற வழியை தெரிஞ்சுக்கிறோமா, நாம் கேட்டுக்கு போகிற வழியை தெரிஞ்சுக்கணுமா? ஸ்தாபனங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விசுவாசிகள் விசாலமான இடத்தை கொடுத்துருச்சு. அல்லேலூயா. நீ எப்படி இருந்தாலும் வா, நீ எப்படி வேணா வரலாம், நீ இப்படி தான் இருந்தா போதும், நீ ஒயிட் ட்ரெஸ் போட்டு வந்தா போதும். நீங்க சபைகளை வெள்ளை ட்ரெஸ் போட என்ன பண்ண மாட்டாங்க, உள்ள விட மாட்டாங்க. அது நினைக்குது, இப்போ வெள்ளை ட்ரெஸ் போட்டு தான் நீ பரலோகம் போயிடுவேன். அல்லேலூயா. இயேசுக்கு சொன்னாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை என்ன
அல்லேலூயா. உன் வெளி தொட்டு ட்ரெஸ் உன்னை பரலோகத்துக்கு வரும்போது கொண்டே போகாது. அல்லேலூயா. இது ஸ்தாபனம் தவிர புரிஞ்சு கொண்டிருக்குது. அல்லேலூயா. நீ நல்லவனா இருந்தா போதும், நீ இப்படி இருந்தா போதும், அப்படி இருந்தா போதும், நீ பைபிள் காலேஜ் முடிச்சிருந்தா போதும், நீ பரலோகத்துக்கு போயிடலான்ற தப்பு கணக்கு போட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனா வாசல் ரொம்ப இடுக்கமா இருக்குது என்பதை அது மறந்து போயிடுச்சு. அல்லேலூயா. தீர சொல்றாரு பாருங்க, லோத்து பின்வாங்கி போகிறான் என்பதை அவன் சிந்தித்து பார்க்கவே இல்லையே. ஏன்னா அவன் பார்க்கறது ஜீவனுக்கு போற வழியை பார்க்காம உலகத்தை திரும்பி பார்க்கறான். அல்லேலூயா. தீர சொல்ற லோத்து ரொம்ப அறிவாளியம். அல்லேலூயா. பாருங்க, லோத்து பின்வாங்கி போகிறான் என்பதை அவன் சிந்தித்து பார்க்கவே இல்லை. அவன் காரியங்கள் சுலபமாய் இதெல்லாம் இருக்குதோ அந்த வழிதான் அவன் பார்த்தானா. ரொம்ப பச்சை பசேல் இருக்குடா, அங்க போனா நல்ல வியாபாரம் ஆகும், அங்க போனா நம்ம வாழ்க்கையில பெரிய பணக்கார ஆயிடலாம், இப்படின்ற நோக்கம் தான் அவன் மேல இருந்தான். லோத்து பாருங்கள், எவருமே அதற்கு விரோதமாக எதையும் கூற மாட்டாங்க. என்றால் அது நகரத்தில் மிகப்பெரிய ஒரு சபையாக உள்ளது. சுலபமாக வழியாயிற்றே நாம் அநேக சபைகள் செய்யும் போது நாம் தவறாக போகிறோம். நாம் எப்போது காரியங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம சூஸ் பண்றோமோ அது நம்மள எங்க கொண்டு போனா தவறான வழி கொண்டு போகும். அல்லேலூயா. லோத்து விசாலமான இடத்தை பார்த்தானா. ஆனா ஆபிரகாமோ ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு வனாந்திரமான ஒரு இடத்தை அவன் தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. அதுதான் காரியம். பாருங்க, நினைவிருக்கட்டும், நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றினால் நீங்கள் ஜனங்களால் வெறுக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் படிங்க. இரண்டாம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 3:12 படிங்க. அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவபக்தியா நடக்க மனதாயிருக்கிற யாவருக்கும் துன்பப்படுவார்கள். யாவரும் மறுபடிங்க, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவபக்தியாய் நடக்க யாவருக்கும் துன்பப்படுவார்கள். பாருங்க, கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்கிற. அல்லேலூயா. எல்லாத்திலும் சொன்னதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மெத்தையில் நடக்கிற வாழ்க்கையே கிடையவே கிடையாது. அல்லேலூயா. நம்ம கான்செப்ட்ல போவே கூடாது. விசாலமான பாதையை இயேசு கிறிஸ்து கூட தெரிந்து கொள்ளலுங்க. அல்லேலூயா. அவர் வாழ்ந்த வாழ்க்கை பல விசாலமா இருந்ததா? ஒவ்வொரு காலத்துல அதிகமான இடுக்கங்கள் தான் இருக்கு. அல்லேலூயா. தொல்லைகள், பாடுகள், வட்டியில் தான் என்ன பண்ணாரு, அவர் ஊழியத்தை கொண்டு போனார். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரியா இருந்தார். இதான் சொல்றாருங்க, நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றினால் நீங்கள் ஜனங்களால் வெறுக்கப்படுவீர்கள். ஏனென்றால் கிறிஸ்து இயேசுக்குள் தேவபக்தியை நடக்க மனதாயிருக்கிறார். நான் தேவனுக்காக உண்மையாக வாழணும், அவர் வார்த்தையின் பிரகாரம் நான் ஜீவிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு தேவபக்தியை நடக்க மனதாய் யாவரும் துன்பப்படுவார்கள். அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவண்டை வர வேண்டும் என்றால் நீங்கள் எந்த சபையின் மூலமாகவோ, எந்த ஸ்தாபனத்தின் மூலமாகவோ, எந்த கோட்பாடு மூலமாக வரவே முடியாது. அல்லேலூயா. நாம் தேவனத்தில் வருவதற்கு வழி ஒன்னே ஒண்ணுதான். திருக்க அநேக செய்தி கொண்டு வர அவர் ரத்தத்தின் மூலமாய் மாத்திரமே. அல்லேலூயா. நீங்கள் ரத்தத்தினாலே வர வேண்டும், அதுவே உள்ளே வருவதற்கு வழியாக உள்ளது. நீங்கள் உங்களோடு வேற யாரையும் அழைத்து கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. உங்கள் மனைவியோ சொல்றாரு பாருங்க, வேற யாரையும் அழைத்து கொண்டு வர, நீங்கள் தனிமையாகவே வந்து உங்களுடைய சொந்த அறிக்கையிடுதலின் பேரில், உங்களுடைய சொந்த விசுவாசத்தின் பேரில் நிற்க வேண்டும். நீங்கள் போதகரின் பேர் அல்லது உங்களுடைய சொந்த தாயினுடைய விசுவாசத்தின் பேரிலும் சவாரி செய்ய முடியவே முடியாது. நீங்கள் தேவனண்டை வரும்போது நீங்கள் தனிப்பட்ட முறையிலே வர வேண்டும். அல்லேலூயா. அதுதான் என்ன பண்ணுனா உன்னை கிறிஸ்துவண்டைக்கு வழி நடத்தும். வேற யாரை கூட்டு போக முடியாது. அநேக சமயம் நாம் இந்த மூடத்தனமான தெரிந்து கொள்ளலை செய்கிறோம். அல்லேலூயா. லோத்து பார்த்தீங்கன்னா நாம் நிம்ரோத்தை பற்றி வாசிச்சிருக்கோம். நிம்ரோத்தின் காலத்துல அவ்வளோ அக்கிரமங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், பாவங்களும் இருந்த காலத்துல தான் யோனோக்கு வாழ்ந்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. தீர சொல்றாரு, அப்பேற்பட்ட காலத்திலே தேவனுடைய சாட்சியாக யோனோக்கு வாழ்ந்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஏனோக்கும் அவன் மனைவியும் அல்ல, ஏனோக்கு பிள்ளை அப்படியே போட்டிருக்கு, ஏனோக்கு தேவனோடு சந்தித்தார். அல்லேலூயா. அவனுக்கு கூட யாரோ பயணிச்சாங்க போட்டிருக்கா? ஏனோக்கும் ஏனோக்கும் தேவனும். அல்லேலூயா. ஏனோக்கு தேவனோடு சந்திச்சு என்ன பண்ணவனா? காணாமல் போகப்பட்டான். அல்லேலூயா. அவன் தேவனோடு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணான்? அவனும் தேவன் தான். தனிப்பட்ட ஒரு அனுபவம். அல்லேலூயா. அதுதான் அவனை எங்க கொண்டு போச்சுன்னா ஜீவனுக்கான வழியில் அவனை கொண்டு போச்சு. அல்லேலூயா. இது ஒரு முன்மாதிரியா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம யாரும் கூட்டே போக முடியாது. அல்லேலூயா. நாமும் தேவனை மாற்றி தான் நாம் பயணிக்க முடியும். அல்லேலூயா. சொல்றாரு, உன்னுடைய தெரிந்து கொள்ளுதல், லோத்தோட தெரிந்து கொள்ளுதல் பார்த்தீங்கன்னா அவன் மனைவி 31 ஆகிற அளவுக்கு கொண்டு போயிடுச்சு.
அல்லேலூயா. அவன் ஜீவனுக்கு போற வழியை பார்க்காம உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். தேவோட வார்த்தையின் பக்கம் நிற்காம அவன் என்ன பண்ணிட்டான், பணாசு மேல அவன் எண்ணங்கள் போயிடுச்சு. இது நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்குது, இது சபைக்கு ஒரு முன்மாதிரியா இருக்குது. அல்லேலூயா. சபைகள் ஃபுல்லாவே செழிப்பு உபதேசம் தான். அல்லேலூயா. சத்தியத்தை எங்கேயுமே பேசுறதே கிடையாது. அல்லேலூயா. சத்தியத்துக்காக நிக்கிற சபைகளே இன்னைக்கு இல்லை. அல்லேலூயா. ஐயோ அந்த ஆத்துமா போயிடக்கூடாதுன்றதா இன்னைக்கு, ஐயோ அந்த காணிக்க போயிடக்கூடாதுன்னு இன்னைக்கு அப்பா என்ன பண்றாங்க. ஒரு பாஸ்டர் கேட்கிறேன், ஒரு சத்தியத்தை நீங்க பேசுறேன்னா மக்கள் போயிடுவாங்களே, இது சொல்லலாம் தேவனுக்கு நீ கணக்கு கொடுக்கணுமே, இதை பேசினா ஜனங்கள் போயிடுவாங்க அப்படின்றாரு. அப்போ உன் ஊழியம் ஜனங்களுக்காகவா தேவனுக்காகவா? அல்லேலூயா. ஐயோ இது பேசுன மக்கள்லாம் போயிடுவாங்க, இது பேசுன சபைகள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. சேம் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து காலத்துல என்ன இருந்ததோ அப்படி இன்னைக்கு நம்ம சபையில பார்த்து கொண்டு இருக்கோம். அல்லேலூயா. சகோதரர் சொன்னார், நம்ம சபைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிசாசு சபைன்றாங்க, அந்திகிறிஸ்து சபைன்றாங்க. 3 கேள்வி மட்டும் வைங்க. அவங்க பரிசுத்தாவிப்பட்ட ஜனங்களா இருக்கட்டும், சந்தோஷம். நான் கேட்குற 3 கேள்விக்கு அவங்க பதில் சொல்லிட்டாங்கன்னா சகோதரர் அடிக்கே சொல்வார், பத்திரத்தை எழுதி கொடுக்குறோம், சபையே காலி பண்ணி நாங்கள் வந்துடும். அல்லேலூயா. யாரை சேலஞ்ச் பண்ணுங்க. அல்லேலூயா. அந்த செய்திக்கு முன்பாக எல்லாம் கூப்பிட்டார். அல்லேலூயா. கட்டுக்கதைகளையும் பார்வத்து போதித்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆபிரகாம் நல்லவர், இயேசு சொல்லுவாங்க, இயேசு என்ற ஒரு வார்த்தை குடிச்சிக்கின்னு தம் பரலோக போய் கணக்கு போட்டு கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா எல்லாமே எங்க போகுது, அந்த விசாலமான வழிதான் என்ன பண்றான், எல்லாரையும் கொண்டு போக போறான். ஏன்னா யாருமே ரத்தத்தின் கீழாக இல்லை. அல்லேலூயா. ஸ்தாபனம் பாஸ்டருக்கு யாருமே ரத்தத்துக்கு கீழாக இல்லை. ஏன்னா திரு அருமையா சொன்னாரு, பாத்தீங்கன்னா பாவம் மன்னிக்கப்படாதவருடைய பிரசங்கம் இன்னொரு மனிதனுடைய பாவம் எப்படி மன்னிக்கும்? அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படல, அவனோட பிரசங்கம் இன்னொரு பாவத்தை மன்னிக்கப்படும் முடியாது. அல்லேலூயா. மன்னிக்கப்படாத எங்க போவாங்க, எல்லாம் விசாலமான வழி தான் போவாங்க. அல்லேலூயா. ஆனா ஜீவனுக்கு போற வழி ரொம்ப ஈஸி கிடையவே கிடையாது. அல்லேலூயா. திருக்கசி வாழ்க்கையில் அவ்வளவு தொல்லைகள், அவ்வளவு பாடுகள், கஷ்டத்தில் கூட சொன்னாங்க, இப்படியே பிரசவம் பண்ணியிருந்தா உனக்கு சாப்பாடு கூட வழி இல்லாம போகின்றாங்க தீர்க்கதரிசி. அல்லேலூயா. ஆனா சத்தியத்துக்காக அவர் நின்னார். அல்லேலூயா. தீர்க்க சொல்றாரு, நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் நமக்கு ஆசுவத்தை கொடுக்கும், நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் நமக்கு சாபத்தை கொடுக்கும். அல்லேலூயா. லோத்துடைய தெரிந்து கொள்ளுதல் அவனுக்கு சாபத்தை கொடுத்தது. அவன் விசாலமான வழியை தான் பார்த்தான். நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்தோடனே நம்ம ரொம்ப வசனம் சொல்லுதுமா, நீ இயேசு கிறிஸ்து நீ உண்மையா நடக்கிறன்னா துன்பப்படும் வசனமே சொல்லுது. நீங்க சந்தோஷமா இருப்பீங்க சொல்லப்படுது, நீங்க ஆசீர்வாதம் சொல்லப்படுது. கிறிஸ்து இயேசுக்குள் தேவபக்தியா யாரெல்லாம் நடக்கணும் விரும்புறியோ உங்களுக்கு தொல்லைகள் இருக்கும், பாடுகள் கஷ்டங்கள் இருக்கும். வசனமே சொல்லுது. தேவனே அப்படிதான் வாழ்ந்துட்டு போனாரு, முன்னிருந்தவர்கள் அப்படிதான் வாழ்ந்துட்டு போனாங்க. அல்லேலூயா. தானியேலுக்கு தெரியும், தானியேல் ஒரு தேசத்துக்கு அடிமையா போறான். அல்லேலூயா. அவன் தீர்க்கதரிசி. ஆனா அடிமையா போகும்போது போனோம் அந்த தேசத்தோட தன்னை எதுவுமே கரைப்படுத்திக் கொள்ளலாம. அல்லேலூயா. அவன் தன்னை இணைத்துக் கொள்ளவே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு தெரியும், இது நம்ம கலந்து உலகத்தில் நம்ம கலந்துனா நம் ஜீவனோட பாதை நம்ம விட்டவன் தெரியவில்லை. அல்லேலூயா. அந்த உலக அந்த பாவங்களுக்கு எதுவுமே சந்தோஷமா தன்னை இணைத்துக் கொள்ளல. அந்த தேசத்துல ஒரு ராஜாவுக்கு அடுத்தபடியா இருந்தான் தானியேல். அல்லேலூயா. ஆனா எதிலுமே தன்னை கரைப்படுத்திக் கொள்ளல. அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு தெரியும் நாம் போகிற பாதை என்பதை அவன் சரியாக அறிந்திருந்தான். அல்லேலூயா. நமக்கு நம் தேவன் நமக்கு வழியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வழியில போகும்போது தொல்லைகள் வருதான். தீர சொல்றாரு, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், எனக்கு மட்டும் இவ்வளவு பாடுகள், எனக்கு மட்டும் இவ்வளவு தொல்லைகள், இவ்வளவு பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவனுக்கு புரிஞ்சுங்க, தேவன் உங்ககிட்ட வர இடைப்பட வாசமா இருக்கிறார். ஏன்னா பிசாசு பாக்குறான். பிசாசு தேவனோட கண்கள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா யோபு மேலே இருந்ததுனாலதான் என்ன பண்ணுது, நேரம் அவன் அங்க கொண்டு போறாரு. அல்லேலூயா. பாருங்க, நம்மளோட வாழ்க்கை தான் ஏன் கஷ்டமா இருக்கு, ஏன் பிரச்சனை அந்த காலத்துலனா தேவன் உங்ககிட்ட வர இடைப்படான்னு விரும்புங்க. பாருங்க. அல்லேலூயா. அதுதான் பிசாசு என்ன பண்றேன்னா ஃபுல் ஃபோக்கஸ் கொண்டு வரோம். ஏன்னா நீங்களும் தேவனும் தேவன் இணைஞ்சிட்டீங்கன்னா அங்க ஒரு மகத்தான காரியம் நடைபெறும். அந்த இணைப்பு என்ன பண்ணனா உடக்கூட இணைக்க கூடாதுன்னு கவனம் அவன் அநேக தொல்லைகளை கொண்டு வருவான். அல்லேலூயா. அநேக பிரச்சனைகளை கொண்டு வருவான். இதெல்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கையில சாதாரண நடக்கும். இது நித்திய ஜீவனுக்கு போறதுக்காக இந்த ஒரு தடையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, தூக்கி எடுத்துக்கொண்டு நம்ம போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. வசனம் தெளிவா சொல்லுது. இதை நம்ம பெருசா பேசவே கூடாதுன்னு கேட்டா, இதை காட்டில மேலானது வேதத்தில் எவ்வளவு இருக்குது. அல்லேலூயா. பரிசுத்த பெற்றவங்க இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. இதை பத்தி எனக்கு இவ்வளவு தொல்லைகள் கஷ்டங்கள் பாடுகள்னு சொல்லிட்டு வேதத்துல பாத்தீங்கன்னா அதிகமா யாரும் பேசவே மாட்டாங்க. அல்லேலூயா. தேவன் அவங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. தேவன் எப்படி அவர் வழி நடத்தினாரோ அதை பெற்றுக்கொண்டு அவங்க போயினே இருந்தாங்க. பாருங்க, தெரிந்து கொள்ளுதல். இன்னைக்கு சபை பார்த்தீங்கன்னா உலகத்தை அதிகமாக தெரிந்து கொள்ளுது. அல்லேலூயா. வார்த்தையை தெரிந்து கொள்ளு காட்டிலும்
உலகத்தின் பாவங்களை அதிகமாக தெரிந்து கொள்ள பாருங்க. தேவன் சொல்றாரு, நீ போகிற சபை உன்னை நித்திய ஜீவன் பக்கம் வழிநடத்தான் என்பதை நீ பாருன்ற. அல்லேலூயா. அந்த சபை உன்னை எதன் பக்கம் வழிநடத்தும் போது பார், அதோட எண்ணத்தை முதலாவது பார். மனவாட்டி தெரிந்து கொள்ள சொல்றாரு. ஒரு பெண்ணை தெரிந்து கொள்வதோ சபையை தெரிந்து கொள்வதுதான். ஒரு மனிதன் சரியான ஒரு சபையை தெரிந்து கொண்டான் என்றால் சரியாக அந்த பெண்ணையும் தெரிந்து கொள்வான். அல்லேலூயா. தெரிந்து கொள்வதில் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். அல்லேலூயா. தெரிந்து கொள்வதுதான் முக்கியமா இருக்கு. அதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அதுதான் நம்மளுக்கு தப்பா போயிட்டேன்னா அதே நம்மளுக்கு சாபமாயிடும். பாருங்க, சொல்றாரு, சபையும் ஒரு தெரிந்து கொள்ள செய்ய வேண்டியவர்களா இருக்கிறார்கள். பாருங்க, மத்தியில சொல்றாரு, ஆபிரகாம் என்ன பண்ணானா முதலாவது தெரிந்து கொள்ளலையா. அவன் எப்ப தெரிந்து கொண்டான்? ரெண்டாவது தான் தெரிந்து கொள்றான். சொல்றாரு, ஆபிரகாம் இரண்டாவதாக தெரிந்து கொள்வதை அவன் தேர்ந்தெடுத்துக் கொள். பாருங்க, ஆபிரகாம் இரண்டாவதாக தெரிந்து கொள்வதை தேர்ந்தெடுத்துக் கொள்வதே அவன் செய்யக்கூடிய ஒரே காரியமா இருந்தது. சில நேரங்களில் முதலில் தெரிந்து கொள்வதை காட்டிலும் இரண்டாவது தெரிந்து கொள்வதிலே மேலானதா இருக்கிறது. அது அந்த விதமாக தெரிந்து கொள்ளப்பட்டால் நலமா இருக்கும். கவனியுங்கள், லோத் அந்த பெரிய நகரத்தை கண்டபோது அது கால நீடிப்பதா இருக்கவில்லை. ஏனெனில் தன்னுடைய மனை உப்பு தூணாக போவதை அவன் காணவில்லை. அல்லேலூயா. அந்த நகரம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. அல்லேலூயா. அவன் காணவில்லை. ஆனால் ஆபிரகாமோ கர்த்தருடைய நிந்திக்கப்பட்ட சிலோட வழிகளை தெரிந்து கொண்டான். அவன் வனாந்திரத்திலே தரித்திருந்தான். அல்லேலூயா. பாருங்க, சாராள் சாராள் என்று சொல்ற பாருங்க. சாராள் இதோ அதே சமயத்தில் சாராள் என்ன கூறியிருப்பாள் இப்போது நினைவு கொள்ளுங்கள். தேசத்திலே சாராள் மிகவும் அழகுள்ள ஸ்ரீயா இருந்தாலும். அல்லேலூயா. நாம் பார்க்கிறோம், அவ அவ்வளோ அழகுனால தேசத்துல எல்லாரும் அவளை நேசித்தாங்க. நம்ம பார்க்குற கிழவியா இருந்து கூட ராஜா என்ன பண்ணிடலாம், அவனுக்கு கூட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு சௌந்தரியமுள்ள ஒரு அழகியா இருந்தாங்க. சொல்றாரு, அவளோட தெரிந்து கொள்ள எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். அந்த ராஜாவுக்கு மனைவியா இருக்கலாம். என்னடா இவங்க கூட வனாந்தத்தில் கஷ்டப்பட்டு தொல்லையில அகப்பட்டுங்கிறமே, சோறு இல்லாமல் கஷ்டப்படுறோமே, கொஞ்சம் கூட நல்ல ரூம் இல்லை, ஒரு வீடு இல்லையே அப்படின்னு அவன் நினைக்கல சாராள். அல்லேலூயா. பாருங்க, நினைவில் கொள்ளுங்கள், தேசத்திலே சாராள் மிகவும் அழகுள்ள ஸ்திரியாக இருந்தால் அங்கே சாராளை போல அழகுள்ள ஸ்திரீகள் இல்லாதிருந்தனர். ஒவ்வொருவரும் அவளை கண்டபோது அவளோடு காதல் கொண்டனர். அப்பொழுது அந்த விதமாக ஒரு தெரிந்து கொள்வது சாராளுக்கு எவ்வளவு சுலபமா இருந்திருக்கும். அவ யாருக்கிட்ட ஆனா அவளை தெரிந்து கொள்வது பாத்தீங்கன்னா ஆபிரகாமா இருந்தா. தெரிந்து கொள்வது சாராளுக்கு எவ்வளவு சுலபமா இருக்கு. ஆனால் அவளோ ஆபிரகாமோட தரித்திருப்பதையே தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. ஆனா சாராள் பார்த்தா தேவன் அவரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பெண்கள் அதைதான் சொல்றாரு, உன் தெரிந்து கொள்வதில் ரொம்ப கவனமா இருக்கும். சொல்றாரு, உன் மனைவியே சரி, உனக்கு ஒரு கணவனை தெரிந்து கொள்ளும் போது அவன் ஜெபத்திலும் அவன் சிந்திப்பிலும் அதிகமாக நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று சொல்றார். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளும் சீரை சொல்றார். பாருங்க, ஸ்திரியே இது முற்றிலும் ஸ்திரியை இது அதிலும் சேர்ந்து கொண்டு நீ தேவையில்லாத காரியத்தை நினைச்சுக்காத, தேவையில்லாத காரியங்களை போய் சிந்தித்து கொண்டாத, தேவன் வார்த்தை மேல பயபக்தியா சொல்றாருங்க. ஸ்திரியை இதிலும் அதிலும் சேர்ந்து கொண்டு புகழ்பெற்று விளங்கும்படி பிசாசு உன்னை கூடாக அனுமதிக்க வேண்டாம். நீ கிறிஸ்துவோடு தரித்திரு. இல்லையா? நாம் ஒரே ஒரு காரியம் மட்டும் தான் இருக்குது, நாம் நம்மை கிறிஸ்துவோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். இல்லையா? அதுதான் ஒவ்வொரு ஸ்திரீக்கு தேவையில்லாத உலகத்தின் அசுத்தங்களோட உலகம் ரொம்ப இன்பமா இருக்கும். இல்லையா? அது முடிவினா இருக்கும், கொடூரமா இருக்கு. இங்க வாலிப பிள்ளைங்க முழுக்க அந்த உலகத்தின் அசுத்தங்கள் என்ன பண்ணிட்டாங்க, மூடி போயிட்டாங்க. இல்லையா? மேக்கப் போட்டுக்கிறதும், லிப்டிக் விட்டுக்கிறதும், கண்மை விட்டுக்கிறதும், முடியை கட் பண்ணுறதும் சொல்றாங்க. இதெல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டுக்க போகிற வழியா இருக்கிறது. அல்லேலூயா. சொல்றாரு, ஒரு பெண் தன் முடியை வெட்டுறான்னா அவன் புருஷனோட தலையை வெட்டுறாங்க சமமா. அதுக்காக அவளை சிறைசாலைக்கு அனுப்ப முடியல. ஏன்னா பைபிள் சொல்றது, மனைவி புருஷன் யாராக அவனுக்கு தலையா இருக்கிறான். அப்படி சரியத்தை என்ன பண்ற, வெற்ற சமமா இருக்கு. வசனம் கிளியர் சொல்லுது, உங்களுடைய லட்சணம் உங்களுக்கு வீண் அலங்கரிப்பு தேவையில்லை. தேவன் நம்மளை படைக்கும் போது நம்மளை பரிபூர்ணமா படைச்சிருக்கிறார். அரைகுறையா படைக்கல. அல்லேலூயா. நம்மளுக்கு மூக்கு இங்க, வாய் இங்க, காது இங்க படைக்கவே இல்லை. தேவன் நம்மளை படைக்கும் போது லட்சணமா தான் படைச்சிருக்கிறார். அல்லேலூயா. வீண் அலங்கரிப்பு நம்மளுக்கு எதுக்கு? அல்லேலூயா. அது வீண் அலங்கரிப்பு எல்லாமே பிசாசா இருக்கிறது. அல்லேலூயா. அது வேதம் ஒருபோது அங்கீகரிக்கவே இல்லை. பெண்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நம்ம வந்து பாருங்க. இந்த தேசத்துக்கான பாருங்க, கிறிஸ்துவோட தரித்து ஏன்றால் வேலையாளர் சமீபமாய் உள்ளது.
சோதோம் குமாருக்கு நேர்ந்ததை காட்டிலும் ஒரு பெரிதான அழிவு இந்த உலகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம் முழுக்க முழுக்க நம் தேவனை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு நேரத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அது மாத்திரம்தான் பார்த்தீங்கன்னா அந்த இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிப்பதுக்கு ஒரு வழியா இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் தெரிஞ்சது. ஆபிரகாம் தேவனை பார்த்தோன்னே எலோகிமேன்னு சொல்றான். ஆனா பரிசேயர் என்ன சொன்னா இவன் பெயர் சோபலன்னு சொல்லிட்டான். அல்லேலூயா. ஆபிரகாம் சொல்லவே இல்லை. ஆபிரகாம் பார்த்த உடனே நமக்கு யார் என்பதை மறந்து கொண்டிருந்தான். ஆனா நான் எவ்வளோ கல்விமான படிப்பாளர் இருந்த அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏலோகிம் என்று அழைத்தான். அதுதான் பார்த்தீங்கன்னா அவனை தேவன்கிட்ட அதிகமாக நெருங்கி. அல்லேலூயா. சீசர் சொல்றாங்க, அங்க இருந்துக்கலாம், நான் ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பேன், நாங்கள் தான் அவங்க எல்லாமே ஃபாலோ பண்ணுறோம். பாருங்க, யோவான் 8ஆம் எடுங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 44 வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷன் கொலைபாதகமாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைத்திருக்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? அல்லேலூயா. பாருங்க, நான் ஆபிரகாம் சந்ததி அவன் சொல்றாங்க, ஆனா இயேசுக்கு சொல்றாரு நீ பிசாசினால் உண்டானன்ட்ட. அல்லேலூயா. அவ்வளவு தேவ பக்தி உள்ள ஜனங்கள் தான், திருக்கசியை ஃபாலோ பண்ண ஜனங்கள் தான். ஆனால் இயேசு கிறிஸ்து நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆபிரகாம் பிள்ளையை சொல்லும்போது அவர் நீங்கள் பிசாசினால் உண்டானவர்கள். ஏன்னா நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் அவன் என்ன கிரியை செய்தார் அதை நீ செய்வர். அல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் வேதாகமத்தில் என்ன செஞ்சாங்களோ அதையே நாம் பின்பற்றி இருப்போம். அல்லேலூயா. நாம் ஒருவர் தேவனுக்கு பிரியமில்லாத நாம் என்ன பண்ண மாட்டோம், வாழ்ந்திருக்க முடியாது. அல்லேலூயா. கேட்குறீங்களா? அல்லேலூயா. உட்காருங்க. ஆபிரகாமுக்குள்ள என்ன கிரைகள் இருந்ததோ அதே கிரைகள் தான் தன் பிள்ளைகளுக்கு இருந்திருக்கணும். தீர சொல்றாரு, ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு அநேக பிள்ளைகள் இருந்தாங்க, அநேக காரியங்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் தீர சொல்றது இஸ்ரவேலர்கள் எல்லோரும் இஸ்ரவேலர்கள் அல்லவே. அல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் தான், ஆனால் எல்லாரும் இஸ்ரவேலர்கள் கிடையாது. ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் தான், ஆனால் எல்லாரும் ஆபிரகாம் பிள்ளைகள் கிடையாது. அல்லேலூயா. தேவனால் முன்குறிக்கப்பட்டவர் மட்டும் தான் ஆபிரகாம் பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆபரணங்களுக்கு வேத வசனங்கள் எல்லாம் தெல்ல தெளிவாக தெரிஞ்சும் அதை மறைக்கும். இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் பாவங்களை மன்னிக்கப்பட்டது தெரிந்தும் அந்த வாசல் என்ன பண்றாங்க, அந்த இடுக்கமான வாசல் வழியா போகிறதுக்கு ஜனங்களை அவங்க அனுமதிக்கிறதே இல்லை. அல்லேலூயா. சத்தியத்துக்கு செவ்வியலுக்கு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போக காலம் வரும்னு சொன்னார். அல்லேலூயா. அந்த காலம் வந்திருந்தும் மக்கள் அதை காண தவறுகிறார். ஒரு மனிதனை பார்க்கறது திருக்கதரிசி சொல்ற செய்தியை பார்க்காம அந்த மனிதனுடைய வெளித்தோட்டத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. இது கிறிஸ்துவுக்கு முன்னாடியமா இருக்குது. என்னடா இவன் படிக்காதவன், இவன் தச்சன் மக, இவன் மரியாதை, இவன் வந்து நம்மளுக்கு போதிக்கிறானே. அல்லேலூயா. திரு சொல்றாரு எப்போதுமே ஒரு மனிதன் வெளித்தோட்டத்தை பார்க்க கூடாது. அல்லேலூயா. திருக்கதரிசி அவரை நாளுக்குரிய தேவதூதர் நாம் எதிர்ப்பு பார்த்தோன்னா அவர் வெளித்தோட்டத்தை பார்க்கல. அல்லேலூயா. அந்த ஊழியம் அவருக்குள்ள நிறைவேறுது. அல்லேலூயா. வேதத்தின் ரகசியங்கள் எல்லாமே அவர் வெளிக்கொண்டு வரார். அல்லேலூயா. மக்களை அவர் நித்திய ஜீவன் வழி பக்கமா நடத்துறார். அல்லேலூயா. பாவத்தின் பக்கமோ அக்கிரம் பக்கமோ பொய்யான ஒரு வார்த்தை சொல்லி திருக்கதரிசி இதுவரைக்கும் சொன்னான், எந்த திருக்கதரிசனமோ தவற போனதே கிடையாது. அல்லேலூயா. எந்த சேலஞ்ச் பண்ணி சொல்வாரு. அல்லேலூயா. இதுவரைக்கும் எல்லாமே சத்தியமாய் நடந்து கொண்டிருக்க சகோதரி. அல்லேலூயா. நாம் எப்போதுமே முற்றிலுமாக வார்த்தையை சார்ந்திருக்கிற ஒரு நேரமா இருக்கிறது. அல்லேலூயா. அதை தவிர நம்மளுக்கு ஒரு வழியே கிடையாது. இன்னைக்கு சபைக்கு வந்து ஜனங்கள் சொல்றாரு, ஒரு மனிதன் சபைக்கு வந்து மந்தவண்ணமாய் போறான், அவன் எங்கேயோ தவறா இருக்கிறான். அவன் தன்னை எவ்வளவா சரி செய்து கொள்ள வேண்டிய நேரமாய் வராங்க, கேட்கிறாங்க, திருப்பி வெளியில போய் என்ன பண்ண அதே பாவம்
அதே அக்கிரமம், அதே தவறான எண்ண சிந்தனை உனக்குள்ள இருந்தா நாம் இங்கே தவறா இருக்கிறோம். புரியுதுங்களா? ஹல்லேலூயா. நம்ம சபையில இருக்கும்போது நல்லா பாட்டு போடுறோம், நல்லா நல்லா குதிக்கிறோம், பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா அடுத்த நாள் நம்ம கால உலகத்தில் போய் பார்க்கும் போது நமக்கு தெரியுது நம்ம ஜீவி என்ன. திரு சொல்றாரு, சபைக்கு ஒரு நல்லா பாட்டு போடுறாங்க, சபை முடிஞ்சு என்ன பண்றாங்கன்னா திருப்பி அதே பழைய பாவங்கள், போய் சிகரெட் குடிக்கிறது, டிவி பார்க்கறது, ஹல்லேலூயா, குடிக்கிறது, விபச்சாரம் பண்றது, வேசித்தனம் பண்றது, ஒரு மாற்றமா கிடையாது. ஹல்லேலூயா. இது எல்லாமே திரு சொல்றாரு, வழி இடுக்கமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதில் போவது ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. சொல்றாரு, லோத்தின் காலத்துல அவ்வளோ எல்லாமே இருக்கு, அவ்வளோ நோவாவின் காலத்துல அவ்வளோ விஞ்ஞானங்கள் வளர்ந்த காரியங்கள் எல்லாமே இருந்தது. ஆனா உள்ள எத்தனை பேர் போனாங்க? ஹல்லேலூயா. 8 பேர் தான் போனாங்க. லோத்தின் காலத்துல அவ்வளோ காரியங்கள் இருந்தது. ஆனா எத்தனை பேர் வெளில உள்ள போனாங்க? 3 பேர் தான் காப்பாற்றப்பட்டாங்க. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு எத்தனை பேர் உள்ள போவாங்க? ஹல்லேலூயா. திரு சொல்றாரு பாருங்க, திரு கேட்குறாங்க, என்ன நீங்க இப்படி பேசவும் பண்றீங்களே? லோத்தின் நோவான் காலத்துல 8 பேர் தான் உள்ள போனாங்க, லோத்தின் காலத்துல 3 பேர் தான் உள்ள போனாங்க. நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழிநடத்தும் போது எத்தனை பேர் உள்ள போனாங்க? 2 பேர். அந்த சந்திர 2 பேர் உள்ள போனாங்க. இன்னைக்கு இப்படிதான் பாப்பா, யாருமே போக மாட்டாங்களா? அப்படி எத்தனை பேர் உள்ளே பிரவேசிப்பார்கள்? எத்தனை பேர் உள்ளே பிரவேசிப்பார்கள் என்பதை நான் அறியேன். அது சொல்றார், தேவனே அவர்களில் ஒருவனாய் இருக்க என் அனுமதியும். புரியுதுங்களா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் உள்ள வருவாங்க வெளில போறாங்க எனக்கு தெரியாதுப்பா. ஆனா அந்த உள்ள போறவங்களோட ஒருவனா நான் இருக்கேன். ஹல்லேலூயா. அதுதான் நம்மளோட காரியமா இருக்கு. ஹல்லேலூயா. அந்த செய்தியை படிச்சீங்கன்னா ஒரு நாம அவங்க இருக்கிறோமான்னு இருக்கிற பயம் வந்து நீங்க இந்த எடுக்க மாட்ட செய்தியை படிங்க, அது இன்னும் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். சொல்றாரு பாருங்க, எத்தனை பேர் பிரவேசிப்பார்கள் என்பது எனக்கு தெரியாது, தேவனே அவர்கள் ஒருவனாய் இருக்க என் அனுமதி என்பது மட்டுமே காரியமா உள்ளது. அதுதான் அவர் நீதிபதியாக இருக்கிறார், என்னையும் ஒருவனாக்கும். நாம் கேட்கறதெல்லாம் அதுதான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வருவாங்க உள்ள போன தெரியாது. ஆனா அதுக்காக நாம் நம்மை ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சபை இன்னைக்கு ஆயத்தமா இல்லை. ஆனா மனவாட்டிக்கு தேவன் ஒரு தூதனை கொடுத்து ஆயத்தமாக்குற செய்தியை கொடுத்து, ஹல்லேலூயா, செய்தி நம்மளை ஒரு நெருக்கத்துக்குள்ள கொண்டு போகுது என்பதை நம்ம பார்க்குறோமா தெரியல. ஹல்லேலூயா. இன்னைக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போறதுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து போன போல நாம் ராப்சருக்கு போகணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு சபையில் எழுந்து போயிடுச்சு. ஹல்லேலூயா. தொல்லைகள், கஷ்டங்கள் தேவனை இணைக்கும் பார்த்தா அது தேவனை விட்டு பிரிச்சு கொண்டு போகுது. ஹல்லேலூயா. நெருக்கங்கள், தொல்லைகள் தேவன் எதுக்கு கொடுக்கணும் புரிஞ்சுக்கங்க. தேவனோடு நம்ம இன்னும் இணங்குறதுக்காக தான். ஹல்லேலூயா. உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு ஒன்னும் டாக்டர் கிட்ட போற தெரிஞ்சு நமக்கு பிரச்சனைன்னு வரும்போதே தேவ சமூகத்துக்கு போக முடியல. ஹல்லேலூயா. கஷ்டம் உடனே வேலைக்கு போகணும்னு சொல்ற நமக்கு, ஹல்லேலூயா, நமக்கு பலவீனங்கள் சொல்ற கஷ்டங்கள் வரும்போதே தேவனோட சமூகத்துக்கு போகணும் என்ன தோணல. ஹல்லேலூயா. அது தேவனோட நம்மளை இன்னும் இணைக்கிறது அந்த காரியம் கொண்டு போகுது. ஹல்லேலூயா. திரு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மறந்து போயிட்டாங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போறதே மறந்து போயிட்டாங்க. நல்ல அங்கேயும் நல்ல சாப்பாடு கிடைக்குது, நல்ல ஆகாரம் கிடைக்குது, நம்மளுக்கு எதுக்கு அங்கே போகணும்னாங்க. ஹல்லேலூயா. தேவனை கொண்டு வா. ஹல்லேலூயா. யோசிப்பை அறியாத ஒரு மன்னன் அங்கே வரான், வந்து போட்டு என்ன பண்றான், அடின்னு அடிக்கிறான் அவங்கள. அப்போதான் தேவனே எங்களை காப்பாத்துங்க, தேவனே எங்களை காப்பாத்துங்கன்றாங்க. பாருங்களா, 400 வருஷத்துல கொண்டு போற சொன்னது எக்ஸ்ட்ரா எத்தனை வருஷம் ஆச்சு? ஹல்லேலூயா. எக்ஸ்ட்ரா 40 வருஷம் ஆகி போச்சு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகணும்னு மறந்து போனாங்க. ஹல்லேலூயா. தேவன் அவங்க ஒரு பிரச்சனை கொண்டு வராரு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க, அவங்க ஆயத்தமாய் கொண்டு போறாங்க. ஏன் தேவன் கீழே சொல்றாரு பாத்தீங்கன்னா, ராப்சருக்கு போகுதுன்னா இந்த உலகம் பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கத்துக்கு, மனவாட்டி ஒரு நெருக்கத்துக்குள்ள போவான். ஹல்லேலூயா. ஆனா உபத்திரத்துக்குள்ள போவே மாட்டான். ஹல்லேலூயா. நெருக்கங்களை நம்ம எது கொண்டு போகுதுன்னா ராப்சருக்கு நம்ம ஆயத்தமாகணும். ஹல்லேலூயா. நாம் தேவனோட நெருங்கி ஜீவிக்கணும். ஏன்னா காலங்கள் அவ்வளோ கெட்டு போயிருக்குது. சகிக்க கூடாத ஒரு காலத்தை நம்ம வாழ்ந்து கொண்டு சொல்றாரு. ஹல்லேலூயா. இந்த காலத்தை நம்மளால ஜீரணிக்க முடியும். அப்பேற்பட்ட கொடுமையான ஒரு காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற திருக்க சொல்றாரு. பாருங்க, அருவருப்பின் காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. எல்லாம் மூணு மாதிரி இருக்கீங்க. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? ஒரு அருவருப்பான காலத்தில் எனக்கு வாழ்ந்து கொண்டு. அருவருப்பு என்றால் என்ன பாருங்க, ஒரு புருஷனுடைய உடையை ஒரு ஸ்திரீ தரிப்பதாகும். அது தேவனை சுகவீனப்படுத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்கள் உடுத்த பெண்கள் உடுத்த தேவனுக்கு அருவருப்பானங்கள் வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு சபையில ஜீன்ஸ் பண்ண போட்டுக்கிறது, டிஷர்ட்டை போட்டுக்கிறது, டைட்டான லெகின்ஸை போட்டு என்ன பண்ணாங்க, இன்னைக்கு சபையில போய் உட்காந்து கொண்டு இருக்காங்க. அது தேவனுக்கு எப்படி இருக்குது, அவரை சுகவீனப்படுத்துதான். ஹல்லேலூயா. பாருங்க, அது தேவனை சுகவீனப்படுத்துகிறதா இருக்குது. அது அருவருத்தக்க ஒரு காரியமா இருக்கிறது. நீங்கள் எப்போதாவது சென்றிருக்கிறீர்களா? அது உங்களை எவ்வாறு சுகவீனப்படுத்துகிறது? நீங்கள் அதனண்டை நிற்கவே முடியாது. ஒரு புருஷனுடைய உடைய ஸ்திரீ தரிப்பது அது
ஒரு விதமான தேவனை உணர செய்கிறது. நீங்கள் பாடலாம், நீங்கள் ஜெபிக்கலாம், நீங்கள் கூச்சலிடலாம், தினந்தோறும் தேவனை ஜெபிக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே ஆக்கினைக்குட்பட்டிருக்கிறீர்கள். பாருங்க, நம் சபைக்கு வரோம், தேவனை நல்லா ஆராதிக்கிறோம், நல்லா பாடுறோம், துதிக்கிறோம், தீர சொல்றாரு. ஆனாலும் நீங்க நியாயத்திற்கு உட்பட்டிருக்கீங்கன்னு சொல்றாரு. எப்படி? நான் நல்லா ஆராதிக்கிறேனே, நல்லா வேதம் வாசிக்கிறேனே, அந்நிய பாஷை நல்லா பேசுறேனே, திருக்குறள் சொல்றேனே. அதான் தீர சொன்னாரு, அக்கிரமம் செய்கிற என்ன பண்ணுங்க, அகற்று போங்க. எல்லாம் பண்ணாலும் நீ இழக்கப்பட்டிருக்க முடியும். தீர சொன்னாரு, நீ எவ்வளவுதான் அந்நிய பாஷை பேசினாலும், நீ எவ்வளவுதான் பாட்டு பாடினாலும், உன் புருஷனுக்கு நீ கீழ்ப்படலாம், நீ ஒண்ணுமே இல்லைன்ற. நீ எவ்வளவுதான் பரிசுத்தமா ஜெபித்தாலும், எவ்வளவுதான் பாடினாலும் சொல்றாரு, உன் உடை, உன் ட்ரெஸ் இன்னொருவனுக்கு தவறான சிந்தையை கொண்டு வந்துச்சுன்னா நியாயத்திற்குனால நீங்க 2 பேரும் அங்க ஜட்ஜ்மெண்ட் இருக்கணுமா? அல்லேலூயா. ஒரு ஸ்திரீ நல்ல சகோதரி தான், நல்லதுதான், அவங்களோட உடை, அவங்களோட நடை இன்னொருத்தருக்கு ஒரு ஆபாசத்தை கொண்டு வருவது இருந்துச்சுன்னா பார்த்து செஞ்ச இவங்களையும் பார்த்து அவங்க 2 பேரும் நியாயத்தை பண்ணிக்கணுமா? எப்படி பாருங்க, அவங்க நல்ல சகோதரி தான், ஆனா அவங்க உடுத்து உடை இன்னொருக்கு தவறான வழி கொண்டு வந்துச்சுன்னா அவங்க 2 பேரும் ஜட்ஜ்மெண்ட் நிற்கிறேன்னு சொல்றாங்க. எவ்வளவு ஒரு இறுக்கமான நம்ம வாழ வேண்டிய இடத்தை நம்ம நின்று கொண்டு இருக்க பாரு. ஒரு சின்ன காரணத்துக்கு கூட நம்ம பயபக்தியா நிற்கணும், கேரஸை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. நம்ம சாதாரணமாக இருந்துடக்கூடாது, பயபக்தியாக முற்றிலுமாக வார்த்தையோடு நம்மளை ஒன்றுபடுத்தி தீர சொல்றாரு. நீ ஒவ்வொரு நாளும் நான் சரியா இருக்கு நம்ம எப்படி பார்ப்பனா, இந்த வார்த்தையோடு நம்ம ஒத்துப்பாங்க. ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. நாம் ஜெபிக்க போகிறது முன்பாக, நான் சிறுதான் முன்பதான் அதை நான் யோசிச்சு பண்ணிட்டு சகோதரர் சொன்னது, எப்பவுமே ஜெபிக்க போது முன்பாக உட்கார்ந்து இந்த நாளெல்லாம் எவ்வளவா தேவனை துக்கப்படுத்தினேன், எவ்வளவா பிசாசு உனக்குள்ள வருது இடம் கொடுத்து சிந்திச்சுப்பாரு. சரி, இந்த நேரத்தில் அப்படி பேசிட்டல, இந்த நேரத்தில் நம்ம பண்ணியிருக்க கூடாது. இல்லையா, இந்த நேரத்தில் இவ்வளோ போய் பேசுனதுனால இவ்வளோ நான் தப்பாக அங்கே பார்த்துட்டேனே, இதை சிந்திச்சு நீ உடனே மனம் திரும்ப ஒரு நேரமாக இருக்குது. இல்லையா, தேவன் உங்களுக்குள்ள வராம என்ன பண்ண முடியாது, உன்னால் மாற்றத்தை கொண்டு வரவே முடியாது. அல்லேலூயா. இதுதான் ஸ்தாபனம் பண்ணுது. அல்லேலூயா. அது எல்லாம் பரிபூர்ணமா இருக்குன்னு நினைச்சுக்கு வந்து, ஆனால் முழுக்க அது ஒண்ணுமே இல்லாம தான் இருக்கு. அல்லேலூயா. தேவனை தான் நாங்கள் ஆராதிக்க நினைச்சு கொண்டு பிசாசை இன்னைக்கு ஸ்தாபனங்கள் ஆராதித்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க பெண்டிகோஸ்ட் தான், நாங்கள் அப்படி, நீங்க சிபிஎம் நாங்கள் அப்படி இருக்கிறோம், நாங்கள் இப்படி இருக்கிறோம், நாங்கள் தான் 1,44,000 பேர் தப்பான கணக்கு போட்டு கொண்டு போய் கொண்டு இருக்கோம். அல்லேலூயா. அவங்க எல்லாம் எங்க போறாங்கன்னா வாசல் சாமோட தான் போய் கொண்டிருக்கிறாங்க. தேவன் யாருன்னு தெரியல, நான் ஆராதிக்க கூட தேவன் யாருன்னு தெரியல, தேவன் இப்ப என்ன செய்யறார் என்பது அவங்களுக்கு தெரியல. அல்லேலூயா. ஆனா தேவன் நம்மளுக்கு ஒரு சரியான வழியை வைத்திருக்கிறார். துன்பங்களும் கஷ்டங்களும் நாம் என்ன பண்ணக்கூடாது, தேவனை விட்டு விலகுறதுக்கான வழியை நம்ம எடுத்துக்கவே கூடாது. அல்லேலூயா. அது ஒரு வழியை நம்ம அதை பார்க்கவே கூடாது. நம்ம கடந்து நம்ம என்ன பண்ணோம், போய்கொண்டே இருக்கணும். நம்ம விழுந்துட்டு அப்படி விழுந்து கிடக்கிறோமா, எழுந்து நடக்கிற இல்லையா, கஷ்டங்கள் தொல்லைகள் எது வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், எழுந்து நம்ம பயணிக்கணும். அல்லேலூயா. தேவன் நம்மளுக்கு அதான் சொல்லி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அது நம்மளுக்கு ஒரு வழியா இருக்கிறது. வேதத்துல உள்ளவங்க அப்படிதான் தன்னை கரைப்படுத்திக் கொள்ளாம வார்த்தையோடு இசைந்து அவங்க போய்கொண்டு இருந்தாங்க சகோதரனே. அல்லேலூயா. நம் வாசல் நம் உலகத்தர போல நம்ம விசாலமான வழியை நம்ம தெரிந்து கொள்ளாதபடி தீய ஜீவனுக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் அநேக தொல்லைகள் நம்மளுக்கு உண்டு. அல்லேலூயா. அநேக இடுக்கமான காரியங்கள் நமக்கு உண்டுதான். அல்லேலூயா. நம்ம அதை என்ன பண்ண முடியாது, நம்ம பண்ணவே கூடாது. அல்லேலூயா. திருக்க சொன்ன காரணத்தை நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா பாதையின் முடிவு அடையும் போது வழியில் ஏற்பட்ட தொல்லைகள் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. நம் பாதையின் முடிவு நம்மளுக்கு எங்க இருக்கு? அல்லேலூயா. அல்லேலூயா. பரலோகம் தான் நம்ம பாதையின் முடிவா இருக்குது. நாம் அங்கே போய் நின்று பார்க்கும்போது வழியில் ஏற்பட்ட தொல்லைகள் ஒன்றுமே இல்லை. எப்படிதான் அந்த பிரச்சனையை கடக்க போறோம்னு, ஆனால் கடந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம், சரி எப்படிதான் கடந்து வந்ததுமே தெரியலடா. அல்லேலூயா. அதுதான் காரியமா இருக்குது. நம்ம பாதையின் நம்ம என்ன பண்ண முடிவை நோக்கி பார்ப்போம், நம்ம பின்னோக்கி பார்க்க வேண்டாம். அல்லேலூயா. நம்ம உலகத்தை அந்த உப்புத்து நம்மள அந்த லோத்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, லோத்தின் மனைவியை நம்ம பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. அவ பின்னோக்கி பார்த்தா, அல்லேலூயா, நம்ம முன்னோக்கி பார்க்கணும் தான் இருக்கிறோம். அல்லேலூயா. மனம் திரும்புறதுக்கான ஒரு நேரமா இருக்கிறது. தாவீது ஒரு மகத்தான ராஜாங்க. ஆனா அந்த நாத்தார்கள் தீர்க்கதரிசி அவன் பாவத்தை அவன் உணர்த்தும் போது உடனே தன்னை மனம் திரும்பினான். அல்லேலூயா. தீர்க்கதரிசி சொல்றாரு, தேவன் அவன் மனம் திரும்பி ஆசீர்வதித்தாரு. திரு சொல்றாரு, ஆனா ஒரு சபையில் ஒரு மேய்ப்பன் நீ தவறா இருக்கிறது கண்டிக்கும் போது நான் இனியும் சபைக்கு வரமாட்டேன் அப்படின்றாங்க. அல்லேலூயா. ஒரு சபையில் மேய்ப்பன் நீ தவறா இருக்கப்பா, தப்பு பண்ற, நீ மாத்திக்க சொல்லும் போது நான் இனிமேல் சபைக்கு வரமாட்டேன், உங்க கூட பேசவே மாட்டேன். தாவீது ராஜாங்க, நீ யாரா குற்றத்தை பண்ண சொல்றது கொண்டுக்க முடியும், ஆனா தவறுன்னு சொன்ன உடனே அந்த மனம் திறந்து கொண்டு போடணும். அல்லேலூயா. வசனம் சொல்லுது,
சங்கீதத்தில் வசனம் அருமையாக இருக்கும். தாவீது வசனம் படிங்க. சங்கீதம் 34. சங்கீதம் 32:5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சரியான ஒரு மனம் திரும்புதல். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு சபைகள் பாவத்தை கண்டித்து ஏற்றுக்கிறதே கிடையாது. நீ தவறா இருக்க பார்த்து நான் மாத்திக்கன்னு சொன்னா அதை ஏத்துக்கிறதே கிடையாது. அல்லேலூயா. நீ நாம சரியா அப்படி நாம என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. இது வசனம் சொல்லுது அன்பு திருத்தம். அல்லேலூயா. நாம் சொல்றவங்களே கிட்ட போயிட்டு நீ ஒழுக்குமா அப்படின்னு நம்ம கேட்கறது அன்பு கிடையாது. அல்லேலூயா. இது நான் பேசுற ஃபுல் அண்ட் ஃபுல் செய்தி தான் சொல்லுது. இங்க இன்னும் ஒரு மேய்ப்பர் பிரசங்க மாட்டாங்கன்னா அது அவர் வார்த்தை கிடையாது. அல்லேலூயா. அது திருக்க தேவனோட வார்த்தை. அது திருக்க மூலம் வெளிப்பட்ட தேவனோட வார்த்தை. அந்த வார்த்தை சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கோம். நம்ம கண்டிக்கப்படும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, உலகத்தான போல நாம் சண்டை போடக்கூடாது, கோச்சிக்கிறது முறிக்கிறது, அது கிறிஸ்து இதே கிடையாது. அல்லேலூயா. வசனம் சொல்லுது பார்த்தீங்கன்னா கடந்து கொள்ளுவது கூட பார்த்தீங்கன்னா நீதிமான கடந்து கொள்ளு. அல்லேலூயா. அவன் என்ன பண்ணுவான், பகைக்க மாட்டான். அவன் தெரிய கடந்து கொள்ளு ஏன் பண்ணுறாங்கன்னு. ஆனால் துன்மார்க்கு நீ கடந்து கொண்டா அவனை பகைச்சிருவானா. இல்லை என்ன போய் நீ பண்ணுறீ இவனை வச்சுக்கிறேன். இது கிறிஸ்துவ கிடையாது. அல்லேலூயா. அது கடந்து கொள்ளும் போது கூட அது கடந்து கொள்வது பார்த்தீங்கன்னா தேவன் செய்கிற காரியமாக இருக்குது. தேவன் தம் நேசிக்கிறவர்களை சிச்சிக்கிறார். தேவன் ஏன் இப்படி செய்யணும், நம்ம தேவனை கேட்க முடியாது. அல்லேலூயா. அது தேவனோட வார்த்தை. அது எந்த ஒரு மனிதனோட வார்த்தையும் கிடையாது. அல்லேலூயா. அப்போ கடந்து கொள்ளுதல் வரும்போது ஆமென், அது வார்த்தையின் சரியாக இருந்தா அதை நான் ஏற்றுக்கிறேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லுவோம். அதுதான் கிறிஸ்துவன். அல்லேலூயா. நீயா அது சொல்கிற, நான் அப்படி சொல்கிறேன், நீ அப்படி கேட்குறதுக்கு அது சரியான வழியே கிடையாது. அல்லேலூயா. அப்போ வாசல் ரொம்ப ரொம்ப ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முழுக்க போர் நடந்துட்டு இருக்கு. அல்லேலூயா. இப்போ இன்றைக்கி நியூஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் ஈரான் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஆரம்பித்தாங்க உள்ள. அல்லேலூயா. இவ்வளோ ஒரு நெருக்கத்தின் சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். இனி நாம் உலகத்தை பார்க்காதபடி அந்த நித்திய ஜீவனுக்குள் வழி போகிறதுக்கு நித்திய ஜீவனுக்கு வழி யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் தான் வாசலாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவரோடு நாம் நடக்கும்போது நாம் என்ன பண்ணுவோம், அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக போவதற்கு நாம் ஒப்பு கொடுப்பேன் சகோதரி. அல்லேலூயா. இது ஆயத்தமாக இருக்கும், நேரமாக இருக்குது. பாருங்க, நம்ம என்னதான் பண்ணாலும் என்னதான் நம்ம அந்நிய வருஷம் பேசி நம்ம ஆடினாலும் பாடினாலும் அல்லேலூயா, நாம் அந்த வார்த்தையோடு நம்ம இணங்காமல் இருந்ததுன்னா நாம் கைவிடப்பட்ட ஜனங்களாக இருக்கும். அல்லேலூயா. தேவன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வெளிப்புறத்தில் அல்ல, அவர் உள்புறத்து தான் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் வெளிப்புறத்தில் அல்ல, அவர் இருதயத்திலே வாசம் செய்கிறார். அல்லேலூயா. அது இருதயத்திலே இருந்து தோன்ற காரியமாக இருக்கிறது. நாம் வெளி தோற்றத்தை வச்சு மனிதன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் முற்றிலுமாக அவருக்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது மட்டும்தான் தேவனை பயன்படுத்தினார். தானியேலும் சரி, சாமுவேலும் சரி, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் அவங்க நித்திய ஜீவன் வழியாக போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு நெருக்கமான சூழ்நிலை போக வேண்டிய காரியமாக இருந்தது. அல்லேலூயா. தேவன் நியமிக்கப்பட்ட பாதையில் அவங்க யாருமே ஒரு வசதியான வழியை தெரிந்து கொள்ளவே இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை எப்பவுமே அவர் இதன் வழி தான் நடத்துகிறார். அல்லேலூயா. அவங்களுக்கு ரொம்ப ஒரு வசதியான பாதையில் அவங்களுக்கு தேவன் எப்பவுமே கொண்டே போகிறதே கிடையாது. அல்லேலூயா. அவர் சரியான ஒரு பாதையில் தான் அவங்களை கொண்டு போனார். நம்மளும் இந்த நாளுக்குரிய செய்தியை கொண்டு தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறார். அந்த வழி இயேசு கிறிஸ்துவாக இருக்குது. நாம் அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. யாருக்குமே ஸ்தாபனத்துக்கு கிடைக்காத ஒரு விலைமதிக்க முடியாத எல்லாத்தையும் தேவன் நம்மளுக்கு இலவசமும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிப்பையும் மீட்பையும் சுகத்தையும் தெய்வீக சுகத்தையும் தேவன் நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை பெற்றுக்கொண்டு நாம் இன்னும் என்ன பண்ணக்கூடாது, சோர்வு உள்ளவர்களை உலகத்தை போல நம்ம இருக்கக்கூடாது. நம்ம மாற்றங்கள் தேவை. வாழ்க்கைக்கு எதாவது மாற்றும். வார்த்தை உனக்குள்ளே எதாவது கிரியை செய்யலைன்னா சொன்ன பாருங்க, நம்ம எங்கேயோ ஏதாவது இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் தேவன் நமக்குள்ளே கிரியை செய்யறதுக்கு நம்ம விட்டு கொடுப்போம். அல்லேலூயா. அப்படி விட்டு கொடுத்தா தான் தேவன் உனக்குள்ள வர முடியும். நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, பலனான வார்த்தை உனக்குள்ள வந்தாதான் நம்மளுக்குள்ள இருக்க பலவீனம் ஓடி போகும். இல்ல வேற வழியில போவாது. உன் பலவீனங்கள் போகணும்னா தேவனே நீங்க எனக்குள்ள வாங்கன்னு கொடுங்க. அவர் உள்ள வர்றதுக்கு எதெல்லாம் தடையா இருக்குது உட்காந்து சிந்திச்சு பாருங்க. அல்லேலூயா. அவர் உள்ள வர்றதுக்கு என் நாடகம் தவறா இருக்குதா, என் குடிப்பழக்கம் தவறா இருக்குதா, என் சினிமா பார்க்குற காரியங்கள் எனக்கு தவறா இருக்குதா, என் பொய் பேசுற காரியங்கள் எனக்கு தவறா இருக்குதா, இதெல்லாம் பாருங்க.
இதெல்லாம் தவிர நம்ம அதெல்லாம் நீங்க நம்ம ஏனோக்கு கதை கூட கேட்டிருக்கோம். ஏனோக்கு தேவன் நடக்கும் போது ஏனோக்கு நீ வந்து அதிகமாக ரொம்ப கோவப்படுறப்பா, நீ கோவப்படாத. சரிங்க ஆண்டவர் அப்படி நடந்து போயிட்டே இருந்தாங்களாம். அல்லேலூயா. திருப்பி போகும்போது எனக்கு ரொம்ப பொய் பேசுகிறப்பா, தலைதான் பேசாரு. சரிங்க ஆண்டவர் அது இந்த விட்டாரான், திருப்பி நடந்து போயிட்டேன். இப்படி ஒவ்வொரு காலத்தும் தேவனோடு சரி செஞ்சு கொண்டு இருக்கும்போது நடந்து போயிட்டாங்கன்னா பரலோகம் வந்துடுச்சு. அல்லேலூயா. அதுவே தான் நம்மளுக்கு அந்த உலகத்தில். அல்லேலூயா. நாம் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களா இருந்துட்டு தேவனோடு நம்ம ஒன்றிணைஞ்சி நம்ம இணைக்கப்பட்டிருந்தோம்னா ஒவ்வொரு நாள் தேவனோடு இருக்கும்போது நம்ம முழுவதும் அந்த உலகத்தை மறந்துடுவோம். அல்லேலூயா. ஒருத்தர் உலகத்தில் அன்பு கொண்டா அவனோட தேவன் அன்பு மட்டும் என்னது இல்லை. உலகத்தில் நம்ம அன்பு கொடுத்து நான் ஒருபோதும் தேவனத்தில் நம்ம அன்பு இல்லை. வசனம் சொல்ற பிறகு 2 எஜமானுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, ஊழியம் செய்யவே முடியாது. நம்ம நின்னா தேவனோட வார்த்தைக்காக நின்னா, நாம் தேவ பக்தியாக வாழ நின்னா பாடுகள் தொல்லை வந்து தான் தேவை. அல்லேலூயா. ஏன் சில பேரால் நிற்க முடியலன்னா அவங்க கிறிஸ்துவங்களுக்குள்ளே இல்லை. அல்லேலூயா. பரிசுத்தாவி பெற்ற மனிதன் புலம்ப மாட்டான்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அவன் புலம்பவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இது யார் பண்ணாங்கன்னு. அல்லேலூயா. இது ஏன் நடக்குது அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. தேவன் இந்த சூழ்நிலை வெளில கொண்டு வரும்போது அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. அது தேவன் கொள்ளை திராணிக்கு மேலே நம்ம என்ன பண்ண மாட்டாங்க, சோதிக்க மாட்டேன் சொல்லிட்டாரு. அல்லேலூயா. அப்படி சோதித்தால் அதிலிருந்து தப்பித்து கொள்ள என்ன பண்றாரு, ஒரு வழியை உண்டு பண்றாரு. அல்லேலூயா. அந்த வழியை உண்டு பண்ண விட்டுல தேவன் தன் நம்பர்களை கைவிடுறதே கிடையாது. இதை நாம் எப்போதும் பிடிச்சிக்கணும். அல்லேலூயா. ஐயோ ஒரு கஷ்டம் வந்துச்சு அவர் ஒன்று விட்டாரு, இந்த பிரச்சனை வந்து அவர் விட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவன் நம்மளை கைவிட மாட்டார். அவர் ரத்தத்தினால நம்மளை மீட்டு கொண்டார். எப்படி கைவிடுவார்? அல்லேலூயா. தன் சுய ரத்தத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணாரு, நம்மளை சம்பாதிச்சிருக்கார் சபையை. அல்லேலூயா. தேவன் நம்மளை விடவே மாட்டார் என்பதில் நம் உறுதுணையாக இருக்கும். அல்லேலூயா. சில நேரங்களில் பலவீனங்கள் வரும்போது இது சரிமையாக ஒரு காலம் சொல்லுது பார்த்தீங்கன்னா, அவரோட பிள்ளைகளுக்கு எல்லாமே நன்மைக்காக தான் நடக்குது. அல்லேலூயா. எல்லாமே நன்மை தான். அவர் பிள்ளைகளுக்கு நடக்கிற ஒவ்வொரு காரியமும் அவர் நன்மைக்கு தான் நடத்துகிறாரு. நம்மளுக்கும் நடக்கிற காரியங்கள் எல்லாமே அவர் நம்ம நன்மைக்கு தான் கொடுக்குறார். தன் பிள்ளை தன் தாய் தன் பிள்ளையை ஏன் கண்டிக்கிறாருன்னா நன்மைக்கு தான். அவர் தவறாக போயிடக்கூடாதுன்றது தான் அவர் கண்டிக்கிறார் போல தேவனோட நம்ம நன்மைக்கு தான் நம்மளை கண்டிக்கிறார், சரி செய்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்ம என்ன பண்ணுறார், கைவிடவே மாட்டார். கைவிடவே மாட்டார். அந்த வார்த்தையை நம்ம எப்பவுமே நம்ம புரிந்து கொண்டு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் எப்படி கைவிடலையோ அவர் மனவாட்டியும் அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே நம்மளுக்கு இல்லை. நம்ம ராட்சத்துக்கு போனோன்னா நாம் ஆயத்தமானனா சில இறுக்கமான வழியில தான் நம்ம போய் ஆகணும். அல்லேலூயா. அதுக்கு தடையாக யார் இருந்தாலும் அவங்களை தூக்கி ஓரமும் வைங்க. அல்லேலூயா. தேவனுக்கும் உங்களுக்கும் தடையா இதெல்லாம் இருக்குதோ அதை நான் தூரப்படுத்த ஒரு நேரமாக நம்ம ரொம்ப ரொம்ப நினைத்து பார்க்காத ஒரு நேரத்தை நம்ம இருக்கோம். அல்லேலூயா. இதை கடைசியாக சொல்ல பாருங்க. இதை சொல்றாரு, இன்னும் நல்ல இருக்கு சில நிமிடங்களே இருக்குன்னு சொல்றாரு. அல்லேலூயா. சில நிமிடங்கள் தான் நம்ம வாழ்ந்து கொண்டோம். சில நிமிடங்கள் தான் இருக்கு. அல்லேலூயா. எப்போ வேணால் ராப்சர் நம்ம நடக்கும். அதுக்கு நாம் ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. அது ஆயத்தமாக இருக்கிறது நாம் பெற்ற பரிசுத்தாவை நிற்கப்படுத்தாதபடி நாளுக்குரிய வார்த்தையை நாம் கரைப்படுத்தி வார்த்தையை பார்த்து நம்ம எங்கெல்லாம் சரி செய்ய பண்ண முடியுமோ அங்கெல்லாம் தங்களை சரி செய்து கொண்டு நாம் ஓடும்போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். சகோதரி அல்லேலூயா. நம் முற்றிலுமாக நாம் ஒப்பு கொடுக்கும் மீதியான நேரத்தில் மேற்கொண்டு கொடுக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் லார்ட். எவ்வளோ பேர் சந்தோஷப்பட்டுங்க, கேட்ட மெசேஜ் எவ்வளோ பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது. நிச்சயமாக எனக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. சகோதரர் சொன்ன ஒவ்வொரு காரியமும் நிச்சயமாகவே தேவன் நம்ம உலகத்திலேருந்து வேறு பிரித்திருக்கிறார். நம்ம எவ்வளோ உத்தவங்கள ஜனங்கள் இந்த பூமியில் இருக்கும்போது தேவன் நம்மளை மாத்திரம் அடையாளம் கண்டுகொண்டு இருக்கிறார். நிச்சயமாகவே நம் பாக்கியம் பெற்ற ஜனங்கள். ஏன்னா இன்றைக்கு நம்மளுக்கு உலக ஆசீர்வாதத்தை காட்டிலும் மகத்தான தேவன் பரலோக ராஜ்யத்தின் தேவனே நம்ம பெற்று இருக்கிறோம். அதை காட்டிலும் நம்மளுக்கு பெரிய ஆசீர்வாதம் தேவையில்லை. ஏன்னா மகத்தான தேவன். ஏன்னா இப்படியா ஒரு ஊழியக்காரர் கூட சொல்றாரு, நீ மீட்கப்பட்டதை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் எதுவுமே. நம்ம ரட்சிப்பு தான் பெரிய ஆசீர்வாதம். அதனால அதுதான் நமக்கு அந்த வாசல் வழியாக தேவன் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்.
அதில் சில பேர் மாத்திரம்தான் முன்குறிக்கப்பட்டவங்க மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால கேட்ட வார்த்தைக்காக நம் கண்களை மூடி தேவன சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் கத்தாவே, சோத்திரிக்கிறேன் தேவனே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனே ஜீவனே கத்தாவே உம்மை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். கத்தாவே மகிமையின் தேவனே, ஆண்டவரே இந்த வேளையில கத்தாவே நாங்கள் ஆண்டவரே உலகத்தில் ஆண்டவரே பாவிகளாய் சுற்றி திருந்தோம். கத்தாவே நாங்கள் அக்கிரமத்திலும் சாபத்திலும் ஒழுகி இருந்தோம். எங்களை ரட்சிக்கும்படியாய் ஸ்தாபனத்தில் நாங்கள் சிறைப்பட்டு இருந்தோம். கத்தாவே நாங்கள் ஆண்டவரே உலகத்தில் நாங்கள் சிறைப்பட்டு போய் இருந்தோம். எங்களை விடுவிக்க யாராலும் முடியாமல் இருந்தோம். ஆண்டவரே மகத்தான தேவன் எங்களுக்குன்னு ஒரு ஊழிய தீர்க்கதரிசி அனுப்பி ஆண்டவரே திருத்துவ அநேக உபதேசத்தில் இருந்த எங்களை ஆண்டவரே இன்றைக்கு தேவன் யார் என்பதை எங்களுக்கு ஆண்டவரே நேர்மையான இடுக்கமான வாசல் வழியால் எங்களை பிரவேசிக்கும்படியாக எங்களை தெரிந்து கொண்டதுக்காக நன்றி ராஜா. தேவனுக்காக ஒப்பு கொடுங்க. உங்கள் கண்களை மூடி தேவன சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நிச்சயமாகவே தேவனே, ஆபிராம் எப்படியா ஆண்டவரே அன்றைக்கு ஆபிராம் லோத்து விசாலமான வாசலை தெரிந்து கொள்ளும் போது ஆபிராம் மாத்திரம் ஆண்டவரே தேவன் ஆண்டவரே ஏலோகிமை கண்டு கொண்டார். கத்தாவே அவர் ஆண்டவரே அங்கே 3 புருஷர்கள் இருக்கும்போது ஒரே ஏலோகிமை மாத்திரம் அவர் அடையாளம் கண்டு கொண்டார். இன்றைக்கும் ஆண்டவரே அதே தேவன் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறீர். நாங்கள் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்பதை நாங்கள் அடையாளம் கண்டு கொண்ட கத்தாவே, இனி அநேக சபை ஸ்தாபனங்கள் துதிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள், பாடல் பாடுறார்கள், அந்நிய பாஷைகள் பேசுகிறார்கள். ஆனாலும் தேவனே எங்கள் மத்தியில் இந்த சிறு மந்தையில் எங்கே 2-3 பேர் என் நாமத்தில் கூடும்போது அவங்க மத்தியில் வருவேன் என்று சொன்னீரே, அந்த நாமத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 2:38 படி அந்த நாமத்தின் கீழாக எங்களை ரட்சித்து கொண்டு வந்து சேர்த்ததுக்காக நன்றி ராஜா. நீர் யார் என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக இந்த நாள் மனுஷகுமாரனாய் அவர் மத்தியில் வந்து எங்களுக்கு வெளிப்பட்டதுக்காக நன்றி சொத்திரம் கத்தாவே. ஆண்டவரே லோத்து அநேக நாட்களை ஆண்டவரே லோத்து மனைவி உப்புத்தூண் ஆனது போல தேவனே இன்றைக்கு அநேக காரியங்கள் உலகத்தை நாங்கள் திரும்பி பார்க்காதபடி, அநேக நேரங்கள் நாங்கள் உலகத்தை திரும்பி பார்க்காதபடி தேவனை மாத்திரம் முன்னோக்கி செல்ல எங்களுக்கு உதவி செய்யும் கத்தாவே. எங்களை எல்லா சூழ்நிலையும் மாற்றி போடு கத்தாவே. ஆண்டவரே பாவம் ஆண்டவரே இன்னைக்கு சபை ஸ்தாபனங்கள் பிரசங்கம் பண்றாங்க, அநேக சபைகள் பிரசங்கிக்கிறாங்க. ஆனா ஒரு இப்படியா தீர்க்கதரிசி சொன்னது மூலமாய் ஒரு பிரசங்கி பாவம் மன்னிக்கப்படாத ஒரு பிரசங்கம் அவங்க மற்றவர்கள் பாவத்தை மன்னிக்காது என்று சொன்னார். நம்ம அருமையான வார்த்தை. நிச்சயமாக தேவன் நாமத்தில் பெற்றுக்கொண்ட முதலாவது உன்னோட பாவம் மன்னிக்கப்படும் போது அவனோட பிரசங்கமும் மற்றோட பாவத்தை மன்னிக்கப்படும் என்று அருமையாக சொன்னார். நிச்சயமாகவே தேவனே எப்படியா நாங்கள் ஆண்டவரே இந்த நாளுக்குரிய வார்த்தையின் கீழாக எங்களை கொண்டு வந்து சேர்த்ததுக்காக, இந்த நாளுக்குரிய சத்தத்தின் கீழாக எங்களை கொண்டு வந்து சேர்த்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும். ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. தேவனே உமக்கு நன்றி 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 ராஜா. நன்றி ராஜா. உங்களுடைய வெளியேற பெற்ற கிருபையினால் எங்களை ரட்சித்தீரே, எங்களை முன்குறித்தீரே, அதற்காக நன்றி ராஜா. அநாதி ஸ்நேகத்தினால் எங்களை இழுத்து கொண்டீரே, நன்றி ராஜா. நன்றி ராஜா. ஆண்டவரே உம்முடைய பிரதிநிதியாக எங்களை வைத்ததுக்காக நன்றி ராஜா. உம்முடைய சரீரத்தை ஆண்டவரே உம்முடைய பாகமாக எங்களை தெரிந்து கொண்டதுக்காக நன்றி ராஜா. தேவனே சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். இடுக்கமான வாசல் வழியே வரிந்தி நுழைந்த முயன்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வரிந்தி நுழைய முயன்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வரிந்தி முழைய முயன்றிடுவோம். வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது, வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது. பரலோகம் செல்லும் பாதை குறுகலானது, பரலோகம் செல்லும் பாதை குறுகலானது. சிலுவை சுமந்து இயேசுவின் பின்
சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். நான் காணும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும். நான் காணும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும். பொதுவானும் புது பூமியும் நோக்கி செல்கிறோம். பொதுவானும் பூமி நோக்கியே செல்கிறோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். ஆமென். நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த உலக காரியங்களை மறந்து ஆண்டவரே என்னை ஒருவன் பின்பற்ற கடவன் என்றால் தன்னைத்தானே வெறுத்து இந்த சிலுவை பின்பற்ற கடவன் என்று சொன்னீர். இன்றைக்கு ஆண்டவரே, உலக காரியங்களை நாங்கள் மறந்து உம்மை மாத்திரம் நேசிக்கிற நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அதே தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, இன்றைக்கும் வார்த்தையின் வடிவில் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களை ரட்சித்ததுக்காக நன்றி ராஜா. தேவனே, ஆபிரகாம் கூடாரத்தில் நீர் வந்தபோது ஆண்டவரே உம்மை விசுவாசித்த அந்த சாராள் எப்படி ஆண்டவரே ஆபிரகாமை விட்டு போயிருக்கலாம். அவள் ஆண்டவரே அவள் அழகில் அவள் வேணுமென்றால் வேற ஒரு நபரை தெரிந்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் அந்த ஆண்டவரே ஆபிரகாமோடு அந்த வனாந்தரத்தில் தன்னை ஒப்பிட்டு ஆண்டவரே தன் வாழ்க்கையை அந்த குழந்தை இல்லை என்றாலும் தேவன் அந்த ஆபிரகாம் விசுவாசத்தோடு அவளும் பயணித்தாள் ராஜா. அப்படியா நாங்கள் வார்த்தை கேட்டும் சாராள் எப்படியா ஆண்டவரே தன் அழகை இருந்தாலும் ஆபிரகாமுக்காக தன் ஆபிரகாமோடு பயணித்தது போல நாங்களும் இன்றைக்கு உலக காரியங்களில் இல்லாதபடி தேவனே உம்மோடு பயணிக்க உதவி செய்யுங்கத்தாவே. நாங்கள் உலக காரியத்தில் அன்பு கூறாமல் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையில் மாத்திரம் அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. தேவனே, நாங்கள் அனுதினமும் உங்களை தேட அனுதினமும் உங்களை ஜெபிக்க தேவனே கிருபை செய்யுங்க கர்த்தாவே. எங்கள் கஷ்டங்களை மாற்ற உம்மால் மாத்திரம் முடியும் கர்த்தாவே. எங்கள் தொல்லைகளை மாற்ற உம்மால் தாங்க முடியும் கர்த்தாவே. நீரே ஆண்டவரே ஒருவரை தாங்கு விடுவரை தூக்குற தேவனாய் இருக்கிற கர்த்தாவே. எங்கள் குற்றங்களை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, தாய் மறந்தாலும் நான் மறப்பதில்லை என்று சொன்ன தேவன் கர்த்தாவே. அப்படியா எங்கள் மத்தியில் வந்ததுக்காக நன்றி ராஜா. தேவனே, இந்த வார்த்தை மூலமாக எங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி ராஜா. இதை நாங்கள் கேட்டு விட்டு விடாதபடி ஆண்டவரே எங்கள் இருதயமான பலகில் நாங்கள் வைத்துக்கொண்டு இந்த வார்த்தைக்கு நான் உண்டான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவனே கிருபை செய்யும் ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேவனே உமக்கு நன்றி 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 ராஜா. நாம் காணிக்கைக்காக ஒரு பாடலை பாடும்போது எழுந்து நின்று பாடுவோம். அந்த காணிக்கைக்காக ஒரு பாடலை பாடும்போது நாம் காணிக்கை படைப்போம் தேவனுக்காக. இதுவரை நடத்தி குறைவின்று காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் முன்பலத்தான். தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் முன்பலத்தான். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா.
தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறையின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. தேவன் உங்களை ரட்சித்தார். உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. ரட்சித்ததுக்காக நன்றி சொல்லுங்க. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறையின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறையின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆமென் ஆமென். நன்றி ராஜா, உம்முடைய விலையேற பெற்ற கிருபை, உம்முடைய அநாதி சிநேகம், அன்றே உம்முடைய அநாதி முன்குறிப்பு எங்களை சேர்த்துக்கொண்டது. எங்கள் பாவங்களை மன்னித்து கிருபையாய் எங்களை ரட்சித்து உம்முடைய வாசலில் பிரவேசிக்கும்படியாய் ஆண்டவரே, கேட்டுக்கு போகிற வாசல் அநேகமாய் இருந்தாலும் ஆண்டவரே, எங்களை இந்த வாசலில் பிரவேசிக்கும்படியாய் எங்களை முன்குறித்து ஆபேலும் ஆண்டவரே அவர் காணிக்கையை அங்கீகரித்தது போல எங்களையும் எங்கள் காணிக்கையும் அங்கீகரித்ததுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களை சேர்த்து கொண்டதுக்காக நன்றி ராஜா. மண்ணான எங்கள் மனிதனை ஆண்டவரே உம்முடைய மனவாட்டியா எங்களை மாற்றினதுக்காக நன்றி ராஜா. தேவனே உமக்கு நன்றி நன்றி நன்றி, கொடா கோடி நன்றி ராஜா. கடைசியா இந்த ஆராதனைக்காக வார்த்தைக்காக ஜெபிக்கும்படியாக வயசுக்கு சோரை கேட்டுக்கொள்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிறதா நேசமுள்ள தகப்பனே, மகிமை மாறாத தேவனே, நேற்றும் என்றும் என்றும் மாறாத கர்த்தாவே, அருமையான ஆண்டவர் இந்த காலை வேலைக்காக உங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, ஆண்டவரே இயேசுப்பா, இந்த சபை ஆராதனை நல்லபடி நடத்தி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா, பாடல் ஆராதனை நடத்தி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டு நல்ல செய்தியை நாங்கள் இன்றைக்கு கேட்டோம் ஆண்டவரே. இயேசுப்பா, ஆண்டவரை கேட்டுக்கு போகிற வாசல் ஆண்டவரை விசாலமாய் இருக்கிறது என்று நாங்கள் கேள்விப்பட்டோம் ஆண்டவரே. இயேசுப்பா, அதே போல ஆண்டவரே ஜீவனுக்கு போகிற வாசல் ஆண்டவரை வழி நெருக்கமும் ஆண்டவரை குறுகிய வழியா இருக்கிறது என்று நாங்கள் கேட்டுக்கொள்ளும் இயேசுப்பா. ஆண்டவரே, அதே போல ஆண்டவரை வந்த ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுப்பா, ஆண்டவரே அனைவரும் வந்த வண்ணாம திரும்பி போகாதபடி ஆண்டவரே இயேசுப்பா ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே. இயேசுப்பா, ஆண்டவர் இந்த கேட்ட வார்த்தையை ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நான் நடத்தி வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுப்பா, ஆண்டவரே எல்லாமே ஆண்டவரை நடத்தி வைத்த காதைக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. ஆண்டவரே, இந்த சின்ன ஜெபத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். Our brother, our sister, God bless you.